कथयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमज्जनस्य चित्तभित्ति भक्ति चित्रतूरिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्र मंत्र यंत्रणा प्रपन्नलोक कैरव प्रसन्न चारु चंद्रिका शटारी अस्तमुद्रिका हठाद्धुनोतु मे तमः। ऋषिं जुषामहे कृष्ण तृष्णा तत्त्वमिवोदितम् सहस्रशाखां यो द्राक्षी द्राविडीं ब्रह्म संहिताम् यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। लक्ष्म्या सह ऋषिकेशः देव्या कारुण्यरूपया रक्षकः सर्वसिद्धान्ते वेदान्ते अपि च गीयते என்பது அற்புதமான பிரமாணம். அந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாக லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியார், அவள் ரிஷிகேஷன் சொல்லக்கூடிய எம்பெருமான், இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவனான ஸ்ரீமன் நாராயணன், அப்படிப்பட்ட எம்பெருமானோடே கூடி அந்த எம்பெருமான் ரட்சகனாக ஆகிறான். காரணம் என்ன என்றால் பெரிய பிராட்டியாருடைய கருணை காரணம். அந்த கருணையின் காரணத்தாலே எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் என்று சகல வேத வேதாந்தங்களும் தெரிவிக்கின்றன. அதையேதான் ஆழ்வார்களுடைய அருளி செயலிலேயும் நாம் அர்த்தமாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய ஏற்றத்தோடே கூடினவள் பெரிய பிராட்டியார் நம்முடைய சம்பிரதாயத்திலே. அந்த பெரிய பிராட்டியார் விஷயமாக அவதரித்தது முதல்ல ஒரு ஸ்லோகரத்னம் என்று சொன்னால் அது பரமாச்சாரியரான யாமுனாச்சாரியர் ஆடவந்தார் அவர் அருளி செய்யக்கூடிய சதுஸ்லோகி என்று பார்க்கிறோம். அந்த சதுஸ்லோகியிலே கீழே 3 ஸ்லோகங்களை அனுபவித்து தலை கட்டி இருக்கிறோம். தொடர்ந்து 4ஆம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த சதுஸ்லோகிக்கு என்ன பிரபாவம்? பரமாச்சாரியரான ஆளவந்தார் அவர் ஆச்சரியமாக ஸ்தோத்திர ரத்னம் என்பதை அருளி செய்கிறார். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை கீழே அனுபவித்து முடித்தோம். தொடர்ந்து சதுஸ்லோகியை அனுபவிக்க இருக்கிறோம். அந்த சதுஸ்லோகியிலே 4வது ஸ்லோகத்தை அனுபவிக்கும் காலத்திலே முதல்ல ஸ்தோத்திர ரத்னத்திலே எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் பறக்க பேசினார் பரமாச்சாரியர் ஆளவந்தார். அப்படி பேசின பிற்பாடு பிராட்டினுடைய பெருமையை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் இந்த சதுஸ்லோகியிலே. நம்முடைய தர்சனத்திலே மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் ரகசியத்ரயம் என்று பார்க்கிறோம். அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 ரகசியங்கள். அதற்கு மேலே முக்கியமாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் 2 ஸ்லோகங்கள். அது ஸ்ரீ வராகப் பெருமாள் அருளி செய்த ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே என்று தொடங்கக்கூடிய வராக சரம ஸ்லோகம். அந்த ஸ்லோகங்கள் 2ஆக பார்க்கப்படுகிறது.
அதற்கு மேலே 4 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த சதுஸ்லோகி இது மிகவும் முக்கியமானது என்று பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய இந்த சதுஸ்லோகி அவதாரிகையிலே எடுத்து காட்டுகிறார். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 3 ரகசியங்கள், அந்த ரகசியத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விவரிக்கக்கூடியது என்று சொன்னால் அது வராக சரமஸ்லோகம்னு சொல்ல வேண்டும். காரணம், அந்த திருமந்திரம் இருக்கே, அந்த திருமந்திரத்திலே ஸ்வரூபமும் ஸ்வரூபானுரூபமான பிராபியமும் சொல்லப்பட்டது. அதாவது ஓம் என்கிற பிரணவம், அதை தெரிவித்து மேலே நமோ நாராயணாயா என்று நாம் தெரிவிக்கிறோம் திருமந்திரத்திலே. அதிலே ஓம் என்கிற பிரணவத்தாலே ஜீவாத்ம ஸ்வரூபம் காட்டப்பட்டது. அதாவது ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமையாக இருக்கக்கூடியவன் என்பதை காட்டப்பட்டது. அப்படி எம்பெருமானுக்கே அடிமையான ஜீவாத்மா அவன் எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறான் என்பதை மேலே நமோ நாராயணாயா என்பது காட்டுகிறது. அதனாலே ஸ்வரூபமும் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த பலம் புருஷார்த்தம் அதை தெரிவிக்கிறது திருமந்திரம். இப்படிப்பட்ட புருஷார்த்தம், அதாவது எம்பெருமானுக்கே அடிமையான ஜீவாத்மா எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்கிறான் என்று தெரிவித்தால் அந்த கைங்கரியத்தை அடைவதற்கு எது உபாயம் என்று உபாயஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது ஆச்சரியமான வராக சரமஸ்லோகமும் அதே போல இந்த சதுஸ்லோகியும். உபாயம் என்று சொல்லக்கூடியவன் யார் என்றால் எம்பெருமான். அதாவது உபாயம் என்றால் எம்பெருமானை அடைவதற்குண்டான வழி. அந்த வழி எம்பெருமானாகவே இருக்கிறான். உபாயம் எம்பெருமான் என்பதை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீ வராக சர்மஸ்லோகம். அவனே சோதிவாய் திறந்து தெரிவித்தான் அன்று பார்மகட்கு பூமி பிராட்டிக்கு, என்னை அவன் ஒருவன் இளம் வயதிலே நினைக்கிறானோ அப்படிப்பட்டவனை அவனுடைய மரண தசையிலே நான் நினைக்கிறேன், நானே வருகிறேன். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று நானே வந்து நானே அவனை என்னுடைய மிகச்சிறந்த லோகமான பரமபதத்துக்கு அழைத்து செல்கிறேன் என்று ஸ்ரீ வராகப் பெருமாள் தெரிவித்தான். ஆக அவன்தான் உபாயம் என்பதை காட்டிக் கொடுத்தான் அவ்விடத்திலே எம்பெருமான். அப்படிப்பட்ட அவனே உபாயம் என்று அவன் தெரிவித்தானே, அதை அறிவொற்றியே பரமாச்சாரியரான ஆளவந்தாரும் இந்த 4 ஸ்லோகத்தாலே அவனே உபாயம், ஆனால் அவன் எப்படி உபாயமாக ஆகிறான் என்றால் பெரிய பிராட்டியாரனுடைய புருஷகாரத்தாலே அவன் உபாயமாக ஆகிறான் என்பதை தெள்ளத் தெளிய எடுத்து காட்டுகிறார் இவ்விடத்திலே. ஸ்ரீ வராக சரம ஸ்லோகத்திலே எம்பெருமான் தான் உபாயம் என்று தெரிவித்தான். ஆனால் பிராட்டினுடைய சம்பந்தத்தை அவ்விடத்திலே வெளிக்காட்டவில்லை. அப்படியல்லாமல் இந்த சதுஸ்லோகியிலே பிராட்டினுடைய பெருமை என்ன என்பதை தெரிவிக்கிறார் பரமாச்சாரியர். பிராட்டியோடைய சேர்ந்தே எம்பெருமான் உபாயமாக ஆகிறான். இவள் புருஷகாரம் செய்து நம்மை எம்பெருமானோடைய சேர்த்து வைக்கிறாள் என்பது இந்த சதுஸ்லோகியிலே காட்டப்படுகிறது. இதனாலே பிராட்டினுடைய வைபவத்தை பறக்க பேசக்கூடிய அத்தியாச்சரியமான இந்த 4 ஸ்லோகங்கள். அதிலே முதல் ஸ்லோகம், அந்த முதல் ஸ்லோகத்தாலே சொல்லப்பட்ட அர்த்தமாவது, அதாவது பெரிய பிராட்டியார் அவருடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அறப்பெரியவளாக இருக்கிறாள். அதற்கு காரணம் என்ன என்றால் எம்பெருமானோடைய சேர்ந்திருக்கிறபடினாலே. எம்பெருமான் அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான், எல்லா பதார்த்தங்களையும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அறப்பெரியவனாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அவனுக்கு பத்னியானபடினாலே, அவனுக்கு மனைவியானபடினாலே பெரிய பிராட்டியாரானவளும் ஈஸ்வரியாக இருக்கிறாள், அவளும் அறப்பெரியவளாக இருக்கிறாள். அதனாலே அவளை ஈஸ்வரி என்று கொண்டாடுகிறோம் நாம். ஆக இந்த பெருமை பெரிய பிராட்டியாருக்கு உண்டு என்று ஆளவந்தார் இவ்விடத்திலே சதுஸ்லோகியிலே முதல் ஸ்லோகத்தாலே காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் என்கிற முதல் ஸ்லோகத்தாலே அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் அவளுக்கு சௌலபியம் இருக்கிறது என்பதை காட்டுகிறார் இவ்விடத்திலே 2வது ஸ்லோகத்தாலே. அதாவது யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனமிவ என்கிற இந்த ஸ்லோகத்தாலே 2வது ஸ்லோகத்தாலே பெரிய பிராட்டியார் எப்படி இருக்கா என்றால் அவள் பற்றும்படியாக இருக்கிறாள், அவள் புருஷகாரம் செய்கிறாள். அதாவது ஜீவாத்மாவாகிற நாம் எல்லோரும் கொடிய பாவங்களை செய்து என் செய்வது என்று தெரியாமல் இருக்கும் காலத்திலே எப்படி எம்பெருமானோடைய நாம் சேருவது என்று நாம் நினைக்கும் காலத்திலே
பெரிய பிராட்டியாரானவள் நம்முடைய பாவத்தை பார்த்து தண்டிக்க கூடாதுன்னு எம்பெருமானிடத்திலே சொல்லி நம்மையும் எம்பெருமானையும் சேர விடுகிறாள். இதுதான் புருஷகார கிருத்தியம். புருஷகார கிருத்தியமாவது நம்முடைய பாவத்தை பார்த்து தண்டிக்க கூடாதுன்னு எம்பெருமானிடத்திலே மன்றாடி நம்மை அவனுடன் சேர்த்து வைக்கிறாளே, அதற்கு அவளிடத்துல என்ன இருக்கிறது? அவளுக்கு கிருபை இருக்கிறது. நம்மிடத்திலே மிகுந்த கிருபையோடே கூடியிருக்கிறாள். நாம் எவ்வளவு பாவம் செய்துவிட்டு அவளிடத்திலே சென்றாலும் கூட அவள் அதை பார்க்காமல் எம்பெருமானோடே நம்மை சேர்த்து வைக்கிறாளே, அது அவள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்பதை 2ஆம் ஸ்லோகத்திலே வெளியிட்டு காட்டுகிறார் ஆளவந்தார். அதற்கு மேலே 3வது ஸ்லோகத்தாலே இப்படிப்பட்ட மேன்மையோடே கூடினவள், முதல் ஸ்லோகத்திலே சொன்ன மேன்மையோடே கூடினவள், 2வது ஸ்லோகத்திலே சொன்னப்பட்ட நீர்மையோடே கூடினவள், அதோடே கூடின பெரிய பிராட்டியார் அவள் எம்பெருமான் ஜகத்காரண பூதனாக ஆகும் காலத்திலே, அதாவது லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறானே எம்பெருமான், அப்பொழுது பிராட்டிக்கும் அதிலே சம்பந்தம் இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறாள். அதாவது இவளை பார்த்து கொண்டே எம்பெருமான் சிருஷ்டிகளை பண்ணுகிறான். இவளுடைய புருவ நெறிப்புக்கேற்றா போலே, அதாவது இவள் புருவத்தை உயர்த்தினால் எம்பெருமான் உயர்ந்த பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான், இவள் புருவத்தை நெருக்கினால் அப்பொழுது தாழ்ந்த பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறான், அவரவர்களுடைய கர்மானுகுணமாக என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்படி சிருஷ்டி பண்ணும் காலத்திலேயும் இவளை பார்த்தே எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் என்பதைத்தான் இந்த 3ஆம் ஸ்லோகத்திலே தெரிவித்து, அதற்கு மேலாகவும் இவ்விடத்திலே இவள் எம்பெருமான் அவன் உபாயமாகும் காலத்திலே இவள் பெரிய பிராட்டியாரானவள் அந்த உபாய பாவத்துக்கு சேர இவள் புருஷகாரமும் செய்கிறாள் என்பதையும் சொல்லுகிறாள் இவ்விடத்திலே 3ஆம் ஸ்லோகத்தாலே. அதை காட்டி அதற்கு மேலே 4வது ஸ்லோகம் இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தாலே, அதாவது 3வது ஸ்லோகம் இடத்திலே ஈஷத்வத் என்று தொடங்கக்கூடிய 3வது ஸ்லோகம், அதற்கு மேலே 4வது ஸ்லோகம் இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தாலே பெரிய பிராட்டியார் எம்பெருமான் இவர்கள்தான் நாம் அடையக்கூடிய பலன், அதாவது பெரிய பிராட்டியாரும் எம்பெருமானும் இருக்கும் சேர்த்தியிலே செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்கே, அதுவே பரமபுருஷார்த்தம் என்பதை அற்புதமாக நிரூபிக்கிறார். அப்படி நிரூபிக்கும் காலத்திலே எம்பெருமானுக்கு எதெல்லாம் தெரிவிக்கணும் என்று சொன்னால், எம்பெருமான் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, அதை முதல்ல தெரிவிக்கணும். அதற்கு மேலே அவனுக்குண்டான திவ்யமங்கள விக்கிரகம் அது எப்படிப்பட்டது என்பதை தெரிவிக்க வேண்டும். இதற்கு மேலாக எம்பெருமான் இந்த லோகத்திலே பலபடியாக அவதரிக்கிறான். அவதரித்தால் தானே அவனுடைய அந்த சௌலபியாதி குணங்கள் எல்லாம் வெளிப்படும். அப்பொழுதுதானே நம்மாலே அவனை பற்ற முடியும். அதனாலே அந்த குணங்களை எல்லாம் காட்டிக் கொண்டு அவதரிக்கிறான் என்பதையும் தெரிவித்து, கடைசியாக இந்த ஸ்லோகத்தாலே எம்பெருமான் பிராட்டி இவர்கள் 2 பேருமே நமக்கு பிராபியம், அதாவது அடையத்தகுந்தவர்கள், அவர்கள் 2 பேருக்குந்தான் கைங்கரியம் என்பதை தெரிவித்து தலை கட்டக்கூடிய அற்புதமான ஸ்லோகம்தான் இந்த 4வது ஸ்லோகம் என்பதாக இவ்விடத்திலே பார்க்கிறோம். ஆக அந்த 4வது ஸ்லோகத்தை இனி இவ்விடத்திலே யதாமதி யதாவகாசம் ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் பரமாம்ச பரிப்ராஜகாச்சாரியராக எழுந்தருள் இருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடி பலத்தை கொண்டு இக்கோஷ்டியிலே சிற்சில விசேஷார்த்தங்களை விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று இப்பொழுது தொடங்குகிறேன். முதல்ல இந்த 4வது ஸ்லோகம் இருக்கே, இந்த 4வது ஸ்லோகம் ரொம்ப உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இவ்விடத்திலே கடைசி ஸ்லோகமானபடியினாலே அந்த ஸ்லோகம் இவ்விடத்திலே சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்மரூபம் மரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யத்யத்புதம் யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆஹுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோபகூடானிதே என்பது இந்த ஆச்சரியமான 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பல விசேஷார்த்தங்களை வாரி வர்ஷிக்கிறார் பரமகாருணிகரான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. இதில் சாந்தானந்த மகாவிபூதி என்று சாந்த ஆனந்த சாந்தம் என்று சொன்னால் இவ்விடத்தில் ஊர்மிகள்னு சொல்லப்படக்கூடியது இல்லாதவன் அந்த எம்பெருமான் என்பதுதான் சாந்த என்பதற்கு அபிப்பிராயம். அதாவது என்ன, ஊர்மிகள்னா வேதாந்தம் அதுவே தெரிவிக்கிறது இவ்விடத்திலே எப்படிப்பட்டவன் என்ற எம்பெருமான் என்று சொன்னால் அசனாய பை பாலசோ
என்று அவ்விடத்திலே அவன் பசி இல்லாதவனாக இருக்கிறான். அபிபாசகானா என்று அவனுக்கு தாகம் கிடையாது, அதற்கு மேலே அவனுக்கு மோகம் கிடையாது, அவனுக்கு சோகம் கிடையாது, அதற்கு மேலே அவனுக்கு ஜரை என்று சொல்லக்கூடிய கிழத்தனம் கிடையாது, அதற்கு மேலே அவனுக்கு சாவு மரணம் கிடையாது என்று இதை தெரிவிக்கிறது வேதாந்தமானது. இந்த 6 இருக்கே, இதுதான் ஊர்மிகள் என்று சொல்லப்படக்கூடியது. இந்த 6ம் இல்லாதவனாக இருக்கிறான் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான். இவனுக்கு இந்த 6ம் கிடையாது. அதாவது பசி கிடையாது, தாகம் கிடையாது, மோகம் கிடையாது. மோகம் என்று சொன்னால் எத்தனையோ ஆசைகள், அந்த ஆசைகள் எல்லாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் சத்தியகாமனானபடியினாலே. அதற்கு மேலே அவனுக்கு மயக்கம் எதுவும் கிடையாது, சோகம் அது கிடையாது, எதனாலேயும் அவனுக்கு சோகம் கிடையாது. அதற்கு மேலே அவனுக்கு கிழத்தனம் கிடையாது, கடைசியாக அவனுக்கு மரணம் என்பது கிடையாது என்பதை இந்த வேதாந்தம் வாக்கியம் தெரிவித்து, அதற்கு மேலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் பராசர முனிவர் அவரும் காட்டக்கூடியது என்னென்ன, இந்த 6 கிடையாது என்று அவர் ஒன்றை தெரிவிக்கிறார். அதாவது எதுனா ஜாயத்தே, இதெல்லாம் உண்டான குறைகள், அதெல்லாம் என்ன இருக்கு, ஜாயத்தே, ஸ்திதி, பரிணமத்தே, வர்த்ததே, அபக்ஷீயத்தே, மிரியத்தே என்று சொல்லக்கூடிய 6, இந்த 6ம் கிடையாது. நமக்கெல்லாம் என்ன இருக்கு, ஜாயத்தே, ஜாயத்தேனா பிறப்பது, நாம் எல்லோரும் பிறக்கிறோம். அதற்கு மேலே ஸ்திதி, இடத்துல இருப்பது, பிறந்தால் மட்டும் போராது, குழந்தை பிறந்ததுன்னா இருக்கணும் இல்லையோ, அதற்கு மேலே இருப்பது. அதற்கு மேலே பரிணமத்தே, மாறுபாட்டை அடைகிறது, குழந்தையானது என்ன ஆகுது, அதற்கே மாறுபாட்டை அடைகிறது, தவளறது, உட்காரது, இதெல்லாம் பண்றது இல்லையோ, அந்த மாறுபாடுகள் ஏற்படுறது குழந்தைக்கு. அதற்கு பிற்பாடு வர்த்ததே, அது வளர்கிறது குழந்தையானது. அதற்கு மேலே அந்த குழந்தையானது வளர்ந்து அபக்ஷியதே, ஒரு காலத்துக்கு பிற்பாடு குறைந்து கொண்டே வருகிறது, தேகாரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது, தேகத்தில் சக்திகள் எல்லாம் குறைகிறது, கடைசியாக முரியதே என்று மரணத்தை அடைகிறது என்று இந்த 6 விகாரங்கள் இருக்கே, இந்த 6 விகாரங்கள், அதாவது மாறுபாடுகள், இந்த மாறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று அதை முதல்ல தெரிவிக்கிறது இவ்விடத்திலே இந்த ஸ்லோகத்தாலே. அதாவது பரபிரம்மபூதனான ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அதை முதல்ல தெரிவிக்கிறார். ஆத்மஸ்வரூபம் என்பது அவனுடையது விபுவாக இருக்கக்கூடிய தத்துவம். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு என்பதைத்தான் முதல் வரியிலே காட்டுகிறார். அதாவது இந்த குறைகளெல்லாம் அற்றது, இதெல்லாம் ஒரு நாளும் இதற்கு கிடையவே கிடையாது என்பதை முதல்ல தெரிவித்தார். இதெல்லாம் தெரிவித்து, அதாவது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்டவனுக்கு இதெல்லாம் கிடையாது என்று தெரிவித்து, சாந்த ஆனந்த, அடுத்தபடியா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஆனந்தமயாக என்று ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அவனுடைய ஆனந்தத்துல எந்த குறையும் கிடையாதுன்னு என்று பார்க்கிறோம். இவ்விடத்துல ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஒரு நாளும் அவனுக்கு துக்கம் என்பது கிடையவே கிடையாது. அதாவது அவன் எப்பொழுதும் ஆனந்தத்தோடையே கூடியிருக்கிறான். அந்த ஆனந்தமானது அது எப்படி இருக்கிறது, ஆனந்த ரூபமையனாய் இருப்பான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், இவ்விடத்துல அவன் தன்னைத்தான் அனுபவிக்கும் காலத்துல அது பரமபோக்கியமா இருக்கு. அவன் தன்னைத்தானே அனுபவிக்கும் காலத்துல அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபம் என்பதற்கு அது பரமபோக்கியமாக இருக்கிறது. இதுல சிறிது வேறுபாடு நம்ம எடுத்துட்டு பார்த்தா நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, என்னடா இது, இந்த ஜீவாத்மாவானது இது எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டு இருக்கும் என்று நமக்கு அந்த ஞானமே இல்லாமல் இருக்கிறது. ஞானஸ்வரூபியானவன் ஜீவாத்மா, ஆனந்தஸ்வரூபியானவன் ஜீவாத்மா. ஆனால் நாம் அந்த ஆனந்தத்தை பரிபூர்ணமாக அடைகிறோமா என்று சொன்னால் கிடையாது. இந்த லோகத்திலே இருக்கும் பரியந்தம் அந்த ஆனந்தமானது தடைபடுகிறது நமக்கு இந்த சரீர சம்பந்தத்தாலே. அதனாலே எத்தனையோ துக்கங்களை நாம் அடைகிறோம். ஆனால் ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன, எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மைதான். ஆனா நடுவேரோர் உடம்பிலிட்டுன்னு நடுவில் இருக்கக்கூடிய இந்த உடம்பானது அந்த ஆனந்தத்தை தடை செய்கிறது, ஞானத்தை தடை செய்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அது கிடையாது எம்பெருமானுக்கு. எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது அது எப்படி இருக்கு அப்படின்னா, பரிபூர்ண ஆனந்தமயமாகவே இருக்கிறது, ஆனந்தமே வடிவெடுத்ததாகவே இருக்கிறது அவனுடைய அந்த ஆத்மஸ்வரூபம்
என்பதைத்தான் இங்கே ஆனந்தகா என்று பார்க்கிறோம். அதனால அவன் இருக்கானே, அந்த ஆத்மாவை பார்க்கும் காலத்துல அது அவனுக்கு தனக்குத்தானே போக்கியமா இருக்கு. நம்முடைய ஆத்மாவை நாம் ஆராய்ந்து பார்க்கும் காலத்துல என்னடா இது, எதோ விஷய ஞானம் எல்லாம் நமக்கு வந்து சேர்றது, தேவையில்லாத ஞானம் எல்லாம் வந்து சேர்றது, இதெல்லாமா வேண்டும்? ஜீவாத்மாவுக்கு இந்த ஞானம் எல்லாம் வேண்டியதில்லை. எது வேண்டும் என்றால் அர்த்தபஞ்சக ஞானம் வேணும், தத்துவத்திரய ஞானம் வேண்டும், இதெல்லாம் தான் வேண்டியது. ஆனா அதை தவிர நிறைய ஞானங்கள் எதோ தேவையில்லாததெல்லாம் வந்து சேர்றது என்று நம்மை நாம் பார்க்கும் காலத்துல நமக்கு ஆனந்தம் போய் துக்கம் வருகிறது. ஆனால் எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவை பார்க்கும் காலத்துல அவனுக்கு எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது ஒன்று என்பதைத்தான் இங்கே ஆனந்தம் என்கிற சப்தத்தாலே காட்டுகிறார் பரமாச்சாரியர். சாந்த ஆனந்த, அதற்கு மேலே சாந்தானந்த மகாவிபூதி பரம் என்று மகாவிபூதி. இந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்? மகாவிபூதி என்றால் விபுத்தத்துவமாக இருக்கிறான், அறப்பெரிய விபுத்தத்துவமாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். விபுத்தத்துவம்னா என்ன அப்படின்னா எல்லா இடத்திலையும் நிறைந்தவனாக இருக்கிறான், அவன் இல்லாத இடமே கிடையாது. அந்தர்பஹி சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான் எம்பெருமான். அவன் இல்லாத இடமே கிடையாதுனா எல்லா இடத்திலும் நிறைந்தவனாக இருக்கிறான், விபுத்தத்துவமாக இருக்கிறான் எம்பெருமான். அந்த விபுத்தத்துவத்தை பற்றித்தான் இவ்வூரிலே ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அற்புதமாக அருளி செய்கிறார். தம்முடைய திருவாய்மொழியிலே முதல் பத்திலே முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் தொடங்குகிறாரே. அதிலே எம்பெருமானுடைய விபுத்துவம் அது எப்படிப்பட்டதுன்னு அற்புதமாக தெரிவிக்கிறார். பரந்ததன் பறவையுள் நீர்தொறும் பரந்துடன் பரந்த வண்டமிதனான் இடவிஷம் ஒளிவர என்று பரந்ததன் பறவையுள் நீர்தொறும் என்று நீர் இருக்கே, சமுத்திரம் இருக்கே, அந்த சமுத்திரத்தினுடைய ஒவ்வொரு துளி ஜலத்துக்குள்ளேயும் எம்பெருமான் பரிபூர்ணமாக எழுந்தருளி இருக்கிறான். பரிசமாப்பிய வர்த்தித்வம், பரிபூர்ணமா இருக்கான், இன்னொரு இடத்துல இல்லையோ என்று சொல்லும்படியாக இருக்கிறான் என்று தெரிவித்தார். தெரிவித்த உடனே அங்கதான் ஒரு சந்தேகம் வந்தது ஆழ்வாருடனே. அந்த சந்தேகத்தை அவரே நிவர்த்திப்பிக்கிறார் அவ்விடத்திலே. அதாவது எம்பெருமான் ஒரு சிறிய துளி ஜலத்துக்குள்ளே இருக்கிறான், விபுத்தத்துவம் அறப்பெரியவன். அப்படிப்பட்டவன் சிறிய துளி ஜலத்துக்குள்ளே இருக்கிறான்னா எவ்வளவு சிரமப்படுவான்? மூச்சு விட முடியுமா அவனுக்கு? முடியாது இல்லையோ? நம்ம ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ நிறைய கூட்டம் இருக்கிறதுக்குள்ள நம்ம ஏத்தி விட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது, மூச்சே விட முடியறது இல்லை நமக்கு. அதை போல ரொம்ப சிரமப்படுவனா என்றார். இல்லைனா பரந்த வண்டமிதனா நிலவிஷம் ஒளிவர என்று பெரிய அண்டத்தை இடையறு 14 லோகத்தை சிருஷ்டித்து அதிலே ஒருத்தனே இருந்தால் எவ்வளவு சுகமா இருக்கும், அதை போல இருக்கும். இன்னொரு இடத்துல இல்லையோ, இன்னொரு துளி ஜலத்திலே இவன் இல்லவே இல்லையோ என்று சொல்லும்படியாக பூர்ணமாக இருக்கிறான் நம்மிடத்துல ஒவ்வொரு துளி ஜலத்திலையும். அது எப்படி முடியும்னா அதான் அகடித கடனா சாமர்த்தியம், அவனுக்கே உண்டான சாமர்த்தியம். அது நம்முடைய நினைவுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்ட சாமர்த்தியம் அவனுக்கு உண்டான அந்த சாமர்த்தியம். அப்படி எம்பெருமான் இருக்கிறானே, அறப்பெரியவனாக இருக்கிறான். அதைத்தான் விபு விபுன்னு சொல்லக்கூடிய தத்துவம். அதாவது எல்லாவற்றையும் தனக்கு ஷரீரமாக கொண்டிருக்கிறான், தான் ஷரீரியாக இருக்கிறான், தான் ஆத்மாவாக இருக்கிறான், நாம் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறோம். அதைத்தான் இங்கே மகாவிபூதே என்கிறபடினாலே ஆரவந்தார் காட்டுகிறார். பெருமான் எப்படி இருக்கான்? அறப்பெரியவனா இருக்கான், எல்லாம் அவனுக்கு ஷரீரமா இருக்கு. ராமாயணத்துல கடைசியில ராவணனோட யுத்தம் முடிகிறது. யுத்தம் முடிந்த பிற்பாடு ராவணன் கீழே மாண்டு கிடக்கிறான். அப்பொழுது தேவதைகள்லாம் வந்து ராமன் மீது புஷ்பவருஷ்டி அதையெல்லாம் பண்ணி அதற்கு மேலே அவ்விடத்தை பிரம்மா கொண்டாடுகிறார். ஜகத் சர்வம் ஷரீரம் தே. பிரம்மா தெரிவிக்கிறார், ராமனை பார்த்து தெரிவிக்கிறார், இந்த ஜகத்து முழுவதும் உனக்கு ஷரீரம் என்று அவர் கொண்டாடுகிறார். நாளை எம்பெருமான் இருக்கானே, அவன்தான் ஷரீரியாக இருக்கிறான். அவன் மற்றதெல்லாம் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறது. எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம் என்று எவனுக்கு ஆத்மாவானது எல்லா ஆத்மாக்களும் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறது. அதற்கு மேலே பிருத்திவி என்கிறபடினாலே எல்லா அச்சேதன பதார்த்தங்கள், ஞானசூன்யமான ஜட பதார்த்தங்கள் எல்லாமே அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்துல தத்துவங்கள் 3 தான். ஒன்று ஞானத்தோட கூடின ஆத்ம தத்துவம், மற்றொன்று ஞானமில்லாத ஜட பதார்த்தங்கள், மூன்றாவது எம்பெருமானாகிற தத்துவம். எம்பெருமானாகிற தத்துவம் அவனுக்கு எல்லா பதார்த்தங்களும், அதாவது ஜீவாத்மாக்கள் எல்லாமும் அதே போல அச்சேதனம் பரிபூர்ணமாகவும் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறது.
அவன் எல்லாவற்றையும் தரிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறான். அவன் தரிக்கவில்லை என்று சொன்னால் இவைகளெல்லாம் நாசத்தை அடைந்துவிடும். எப்படி நம்முடைய ஜீவாத்மா உள்ளிருந்து நம்மை தரிக்கிறானோ, இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா புறப்பட்டு வெளியில போயிட்டான்னா சரீரம் கீழே விழுந்துடுறது. அதை நித்தியம் பார்க்கிறோம் இல்லையோ? அதே போல எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் ஜீவாத்மாவும் நிற்காது. அச்சேதனத்தை வியாபிக்கவில்லை எம்பெருமான் சொன்னால் எந்த அச்சேதன பதார்த்தமும் ஞானசூன்ய பதார்த்தமும் நிற்காது. எம்பெருமான் பூர்ணமாக உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான். அதனாலே அவனை மகாவிபூதே என்று கொண்டாடுகிறார் இடத்துல. அதான் அவனுடைய ஆத்மஸ்வரூபம். இந்த முதல் வரியாலே எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் தெரிவிக்கிறார். ஆத்மஸ்வரூபம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஜீவாத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கான் அப்படின்னா அணுவாக இருக்கிறான். அணுனா மிகவும் சிறியவனாக இருக்கிறான். நிரவயவ திரவியம், அவனுக்குள்ளே இடைவெளியே கிடையாது. அப்படி ஆத்மாவானவன் நமக்குள்ளே இருக்கிறான். இந்த ஆத்மா எதாலே ஆனவன்? ஞானத்தாலே ஆனவன், ஆனந்தத்தாலே ஆனந்தவன். அதற்கு மேலே இந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் விடத்திலே அவனுக்கு ஞானம் இருக்கிறது. ஞானத்தாலே ஆனவன், அவனுக்கு ஞானம் இருக்கிறது. இது நம்முடைய ஜீவாத்மாவுக்குண்டான தன்மை. அனுக்கேஷாத்மான, அணுவாக மிகவும் சிறியவனாக இருக்கிறான். அவனை வெட்ட முடியாது, இடைவெளி இல்லாதபடினாலே. இப்படிப்பட்டவன் தான் நம்முடைய ஆத்மா. ஆனால் பரமாத்மா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவனுடைய ஆத்மான்னு சொல்லக்கூடியது அது விபு தத்துவம், அறப்பெரிதாக இருக்கக்கூடியது. அது அந்த விபு தத்துவமானது. இதனாலே அவனுக்கு எல்லாமே நாம் எல்லோரும் சரீரமாக இருக்கிறோம். அந்த ஆத்மா அதுவும் ஞானத்தாலேயானது, ஆனந்தமயமாக இருக்கக்கூடியதுதான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ஆத்மா. ஆனா என்ன வித்தியாசம் என்று சொன்னால் அது விபுவாக இருக்கிறது, இது அணுவாக இருக்கிறது. அது சேஷியாக இருக்கிறது, நாம் அவனுக்கு சேஷபூதனாக இருக்கிறோம். இது வித்தியாசம் என்று பார்க்கிறோம். அதனாலே இப்படிப்பட்ட பெரிய ஆத்மா, அதைத்தான் மகாவிபூதே என்று இங்கே தெரிவிக்கிறார் இடத்துல. சாந்தானந்த மகாவிபூதி, விபூதி பரமம். அதற்கு மேலே அவன் எப்படி இருக்கான்? அவனுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு. பரமம், பரமம்னா என்ன? இதை போல மற்றொன்று கிடையாது. பரவோமாஸ்மோதிதி பரமஹம் என்று பரமம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதை போல இன்னொன்று கிடையாது. இந்த ஆத்மா இருக்கே, இதை போல மற்றொன்றை பார்க்க முடியுமா? மற்றொன்றை பார்க்க முடியாது. எல்லா சேதனா சேதனங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இருக்கே, அதை போல இன்னொன்று கிடையவே கிடையாதுன்னா என்பதை தெரிவிக்கக்கூடியதான் விசிஷ்ட அத்வைதம். அதை பார்க்கிறோமோ இல்லையோ, விசிஷ்ட அத்வைதம்ன்றதுக்கு இது ஒரு பொருள். அதாவது விசிஷ்டம்னா கூடியே இருக்கிறது, எல்லாம் கூடியே இருக்கு. எதெல்லாம் கூடி இருக்குன்னா ஆத்மாக்கள் என்ன, அச்சேதனங்கள் என்ன, எல்லாம் எம்பெருமானோட கூடியே இருக்கிறது. விசிஷ்ட அத்வைத்தம். எதிலே அத்வைத்தம்னா இதையெல்லாம் கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவம் இருக்கு, அதை போல இன்னொன்று கிடையாது. அதை போல விபுத்ரவியம் இன்னொன்னு கிடையாதுன்னா என்று சொல்லும்படியாக அதிலே அத்வைத்தம். அதனாலே விசிஷ்ட அத்வைத்தம் என்பதாக பார்க்கிறோம் இவ்விடத்துல. அதை தெரிவிக்கிறார் இங்கே ஆச்சரியமாக. மகாவிபூதி பரமம் என்கிறபடினாலே அறப்பெரியவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா. ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஆச்சரியமா, ஒத்தார் மிக்காரை, அவனுக்கு சமமாக ஒருத்தனும் கிடையாது. சரி, அவனுக்கு சமமா ஒருத்தனும் கிடையாது, ஆனா அவனை காட்டிலும் மேம்பட்டவன் இருக்கலாம் இல்லையோ என்று விசாரித்தார். மிக்காரை, அவனை காட்டிலும் மேம்பட்டவனும் கிடையாது, அவனுக்கு சமமானவும் கிடையாது, அவனை காட்டிலும் பெரியவனும் கிடையாது. எல்லாரும் அவனுக்கு கீழதான் இருக்க, எல்லாரும் தாழ்ந்தவர்களே தவிர அவனை காட்டிலும் மரப்பெரியவனோ அவனுக்கு சமமானவனோ யாருமே கிடையாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எதை அடிவொத்தி தெரிவிக்கிறார்னா வேதமும் தெரிவிக்கிறது விடத்துல. நதத் சமஸ்சா அபியதிகஸ்ச திருஷ்யதே என்று. நதஹா சமஸ்ச, அவனுக்கு சமமாக இருக்கக்கூடியவனோ, அதிகஸ்ச, அவனை காட்டிலும் மேம்பட்டவனோ யாருமே கிடையாதுன்னு வேதம் சொன்னது. அதைத்தான் வேதம் தமிழ் செய்த மாறனும் தம்முடைய திருவாய்மொழியிலே காட்டினார். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று. நாளே இப்படிப்பட்ட அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன் அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடியவன். அவன் யார்னா அதை தெரிவிக்கிறார். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்மரூபம் மரேஹே யது என்கிறபடியினாலே யாதொன்று இது இப்படி இருக்கக்கூடியது என்று இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அதாவது
எப்படிப்பட்டதுன்னா எதுனா அவனை பற்றி நம்மாலே நினைத்து கூட பார்க்க முடியாதுன்னா வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் தான் அவன் எம்பெருமான். ஆச்சரியமா வேதாந்தம் எம்பெருமானுடைய ஆனந்த குணத்தை தெரிவிக்கிறேன்னு தொடங்கும் காலத்துல அது சொல்லித்து என்னாலே சொல்ல முடியாது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா அசகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதி. இது வேதாந்த வாக்கியம். அதாவது எம்பெருமானுடைய ஆனந்த குணம்ன்றது உன்னை சொல்றேன்னு ஆரம்பிச்சது, ஆனால் அதை சொல்லி முடிக்கவே முடியாதுன்னா அது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டது எம்பெருமானுடைய ஒரு குணம், ஆனந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் என்று சொன்னால் அறப்பெரிய விபுத்ரவியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி நம்மாலே பேச முடியுமா அல்லது அதை பத்தி நினைச்சுதான் பார்க்க முடியுமா? எதையும் நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்டதுதான் அவனுடைய ஆத்ம தத்துவம். அதை தெரிவிக்கிறார் இங்கே ஆச்சரியமாக இவ்விடத்துல. பரமம் எது பிரம்மரூபம் மரேஹே, பிரம்மரூபம் என்று அவனுக்கு பிரம்மம் என்று பேர். அந்த பிரம்மத்தினுடைய ரூபம் இருக்கு, அது எதுனா இங்க ரூபம்னு சொல்லக்கூடியது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மா இருக்கே அதனுடைய வடிவு. அது எப்படிப்பட்டதுன்னா பிரம்மரூபம் என்று பிரம்மம் என்கிறபடினாலே எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்? பிரம்ம சப்தத்தாலே சொல்லப்படக்கூடியவனே அவன் தான். பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்ம இத்யவிதீயதே என்பது ஆச்சரியமான பிரமாணம். பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்ச அறப்பெரியவனா இருக்கான் அவன். அதே போல அவனோட சேர்ந்தவர்களை எல்லாம் மிக பெரியவர்களாக ஆக்குகிறான். அவனோட சம்பந்தம் கொண்டவர்கள் எல்லாரையும் மிகவும் பெருமை வாய்ந்தவர்களாக ஆக்கிவிடுகிறான் எம்பெருமான். அது அவனுக்கு உண்டான அசாதாரணமான ஒரு தன்மை. அது அதனாலேயே அவனுக்கு பிரம்மம் என்கு பேர். பிருஹத்வாத் பிரம்மணத்வாச்சா என்று பெருமையை பார்க்கிறோம். அந்த எம்பெருமான் தன்னை போலே ஆகிவிடுறான் என்பதை ஆச்சரியமாக எத்தனையோ பிரமாணங்கள் மூலமாக பார்க்கிறோம். தம்மையே நாடும் வணங்கி தொடுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் சர்வம் சாமியம் உபைதி என்று வேதாந்தம் தெரிவிக்கிறது. சாமியாபத்தி அவனை போலே அவன் ஆகிவிடுறான் இடத்துல என்று பார்க்கிறோம். அதாவது என்ன, பெருமை வாய்ந்தவர்கள், அவனுடைய பெருமை எல்லாம் இவர்களுக்கும் உண்டு என்று சொல்லும்படியாக எம்பெருமான் செய்து விடுகிறார். அதைத்தான் இந்த பிரம்ம சப்தத்தாலே இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் ஆச்சரியமாக. நாளை இப்படிப்பட்ட மகாவிபூதி என்று மகாவிபூதே எத் பிரம்மபூதம் அரே ரூபம் அரேஹே, இதுதான் அவனுடைய ஹரி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அவனுக்கு உண்டான ஆத்ம தத்துவம். அதாவது அந்த ஆத்மா பரமாத்மான்னு சொல்லக்கூடியவன் இப்படி இருக்கிறான் என்பதை முதல்ல காட்டினார். அதாவது இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் என்ன என்றால் எந்த தோஷமும் மற்றவன். அதாவது பசி, தாகம், மோகம், மயக்கம், அதற்கு மேலே ஜரை, முதுமை, சாவு என்று சொல்லக்கூடிய தோஷமற்றவன். சாந்தா ஆனந்த என்று ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன். அதற்கு மேலே மகாவிபூதி என்று எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டவன். பரமம், அவனைப் போலே இன்னொருவன் கிடையாது, அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன். எத் பிரம்மரூபம், இப்படி மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவானான அந்த பிரம்மா என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய ஆத்மஸ்வரூபம் அது எப்படி இருக்கக்கூடியதுனா ரூபம் அரேஹே எம்பெருமானுடையது. இதெல்லாம் கொண்டது அவனுடைய ஆத்மஸ்வரூபம் என்று அதை முதல்ல காட்டி அதற்கு மேலே இப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்க இதை காட்டிலும் எம்பெருமானுக்கு எதிலே ரொம்ப பிரீத்தி என்று சொன்னால் அவனுடைய ஆச்சரியமான திவ்யமங்கள விக்கிரகம். எம்பெருமானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் என்பது ஒன்று இருக்கிறது. ஆத்மா என்பது ஒன்று, அதற்கு மேலே அவனுக்குன்னு ஒரு திருமேனி. திவ்யமங்கள விக்கிரகம்னா அவனுக்குன்னு ஒரு திருமேனி, அதை திருமேனின்னு சொல்லுகிறோம் அல்லது திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்லுகிறோம். அதை சரீரம் என்றோ தேகம் என்றோ சொல்லுவதில்லை. நம்முடையத சரீரம் தேகம்னு சொல்லுகிறோம். தேகம்னு சொன்னா வளர்ந்துட்டே போறதுன்னு அர்த்தம். சரீரம்னு சொன்னா அவிடத்துல குறைந்து கொண்டே வருகிறதுன்னு அர்த்தம். ஆக நம்முடையது தேகம் சரீரம் என்றெல்லாம் இதை பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமானுடையது இடத்துல தேகம் என்றோ சரீரம் என்றோ சொல்லுவதில்லை. அவனுடையதை திவ்யமங்கள விக்கிரகம் என்றும் திருமேனி என்றும் நாம் எப்பொழுதும் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானுடைய அந்த திருமேனி இருக்க அதை பற்றி அடுத்தபடியாக சொல்லுகிறார். அதாவது நம்முடைய உடம்பை எடுத்துட்டு பார்த்தா நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, நமக்கு ஒரு சரீரம் இருக்கு. அதே போலத்தான் எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு என்ன இருக்கு? ஆத்மா என்று சொல்லக்கூடியது அது விபுவாக இருக்கக்கூடியது அவனுடைய ஆத்ம தத்துவம். அதற்கு மேலே அவனுக்கு உண்டான திருமேனி என்று சொல்லக்கூடியது இருக்கு, அது தனிப்பட்டதாக இருக்கக்கூடியது ஒரு திருமேனியானது.
அப்படி கூட அவனுக்கு திருமேனின்னு ஒண்ணு உண்டான என்று இங்கே விசாரம் பண்ணுகிறார். இடத்துல திருமேனின்னு ஒண்ணு உண்டா அவனுக்கு என்று சொன்னால் பிரம்மா கொண்டாடுகிறான். நதே ரூபம் நச்சாகாரா. அவன் சொல்லக்கூடியது என்னன்னா அவனுக்கு வடிவு கிடையாது. எம்பெருமானுக்கு நதே ரூபம் நச்சாகாரா. அவனுக்கு ஒரு ஆகாரம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு புருஷனுடைய வடிவோ பெண்ணினுடைய வடிவோ எதுவும் கிடையாது அவனுக்கு. நாயுதானி நச்சாஸ்பதம். இது ஜிதந்தா ஸ்தோத்திரத்துல பிரம்மா கொண்டாடுகிறார் எம்பெருமானை பத்தி. நாயுதானி நச்சாஸ்பதம். அவனுக்கு ஆயுதங்கள் கிடையாது. அதே போல அவனுக்கு இருப்பிடம் கிடையாது. ஆஸ்பதம் அவனுக்கு இருப்பிடம் கிடையாது. நாயுதானி நச்சாஸ்பதம். ததாபி புருஷா அகாரம். ஆனாலும் என்ன இருக்குன்னா அவனுக்கு புருஷனுடைய வடிவு ஒன்று இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். எதற்காக இருக்கிறான்னா பக்தானாம் துவம் பிரகாசசே. பக்தர்களுக்காக அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான், அடியார்களுக்காக. அவனுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அடியார்களுக்காக விடத்துல அவனுக்குன்னு ஒரு திருமேனியை வச்சுருக்கான். அடியார்கள் அனுபவிக்கணும் இல்லையோ என்பது பிரம்மா தெரிவிக்கக்கூடியது ஒன்று. ஆனாலும் கூட அப்படி சொன்னாலும் கூட அவனுக்குத்தான் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. அதனால அவனுக்கு உண்மையிலேயே அதெல்லாம் கிடையாதுன்னா ஏதோ அடியவர்களுக்காக இவர்கள் ஏதோ ஒரு திருமேனி ஒன்று இருப்பதாக இவர்கள் பாவித்து அதனாலே இவர்கள் எம்பெருமானுக்கு எல்லா திருவாராதனங்களும் பண்ணுகிறார்கள். அதனாலே அவனுக்கு கிடையாது என்று நிறைய பேர் குச்சோத்தியம் பேசினார்கள் அந்த காலத்தில். குச்சோத்தியம் பேசினபடினாலே அவர்கள் வாயெல்லாம் அடக்கணும் இல்லையோ. வாயெல்லாம் எப்படி அடக்கிறதுனா வேதாந்தமே அடக்கிடுத்துனா நாம ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். இப்படியெல்லாம் ஏதோ பேசக்கூடியவர்கள் அதாவது அவனுக்கு எதுவும் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, அவனுக்கு விபூதி என்று இந்த லோகம் அந்த லோகம் எதுவும் கிடையாது, அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது என்றெல்லாம் எதுவும் கிடையாது கிடையாதுன்னு சொல்லுகிறார்களே, அவர்களுடைய வாயை அடக்கவின்படியாக வேதாந்தமே என்ன படித்துனா அதுவே கொண்டாடி விடுத்து எம்பெருமானுக்கு எல்லாம் இருக்கிறது. எங்கே தெரிவித்ததுன்னா சாந்தோக்கிய உபனிஷத் அற்புதமா வர்ணிக்கிறது. எம்பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவுல எழுந்தருளிருக்கானே, எப்படி இருக்கான் அவன் நீ சொன்னால் அவன் ஏஷா அந்தராதித்யே இரண்மயா புருஷோ திருஷ்யதே இரண்யஸ்மஸ்ருஹு இரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹ தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி தஸ்ய உதிதி நாம என்பது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அதாவது ஏஷா அந்தராதித்யே இரண்மயா புருஷோ திருஷ்யதே. அந்தராதித்ய ஆதித்ய மண்டலத்தின் நடுவுல எம்பெருமான் எழுந்தருளிருக்கான். சூரிய மண்டலத்தின் நடுவுல எம்பெருமான் எழுந்தருளிருக்கான். எப்படி இருக்கிறான் என்றால் இரண்மயா புருஷா என்று ஸ்வர்ணமயமான புருஷன். இரண்யம்னா ஸ்வர்ணம், தங்கமயமான ஒருத்தன் எழுந்தருளி இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கமயமான என்று சொல்லிட்டு அவனை விவரிக்கிறது அதே வாக்கியமானது. இரண்யஸ்மஸ்ருஹு இரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா. இரண்யஸ்மஸ்ருஹு என்றால் தங்கத்தாலே மீசை, இரண்யகேஷா தங்கத்தாலே தலைமுடி, ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா என்று திருநகம் தொடங்கி திருமுடி பரியந்தம் எல்லாம் தங்கம்னா என்று தெரிவித்தது வேதாந்தமானது. அப்படி சொன்னால் சூரிய மண்டலத்தின் நடுவிலே சூரிய நாராயணாக இப்படி எழுந்தருளி இருக்கிறான்னு சொன்னார். உடனே அங்கதான் விசாரித்தார் பாஷ்யக்காரர் சுவாமி எம்பெருமானார் இடத்துல, இப்படி கூட ஒரு மனுஷன் இருந்தா நன்னாவா இருக்கும். பூர்ணமா நகத்திலிருந்து தலைமுடி பரியந்தம் ஒரேடியா அப்படியே தங்கமாக இருந்தால் பார்ப்பதற்கு நன்னாவா இருக்கும் என்று விசாரித்தார். அப்படி அன்றுன அவன் அப்படி இல்லை, எப்படி இருக்கான்னா ஆச்சரியமா காட்டினார் இடத்துல. இங்கே சொல்லக்கூடிய தங்கம் என்று சொல்லக்கூடியதற்கே அது விரும்பத்தக்கவனாக இருக்கிறான் என்பதிலே நோக்காகத்தான் இங்கே வேதாந்தமானது எம்பெருமானை தங்கம் என்று தெரிவிக்கிறது. உண்மையிலேயே அவன் தங்கத்தாலே ஆனவன் அன்று. தலைமுடி எப்படி இருக்கமானோ மை வண்ண நறுங்குஞ்சி குழல் பின்தாள என்று கருத்த திருமுடியோட தான் இருக்கான். அதற்கு மேலே திருமேனிக்கெல்லாம் என்ன நிறம் உண்டோ அந்த நிறத்தோடைய குடினவனாகத்தான் இருக்கிறான் எம்பெருமான். ஆனாலும் பூர்ணமாக தங்கம்னு ஏன் தெரிவித்தது என்று விசாரித்தார் விடத்துல எம்பெருமானார். விசாரித்த ஆச்சரியமா தெரிவித்தார். நது லோகபரஹா அபிது கமனீயபரஹா என்று ஆச்சரியமாக காட்டினார். இது லோகத்தை சொல்லக்கூடியது அன்று. தங்கம் தங்கம்னு சொன்னால் உலோகம் இருக்கே, தங்கம்னா ஒரு மெட்டல், உலோகம் இருக்கே அதை சொல்லக்கூடியது அன்று இங்கே. ஆனால் தங்கம் என்பது எதை காட்டுகிறன்னா கமனீயபரஹான்னு எல்லோரும் விரும்பத்தக்கதாக இருக்கக்கூடியது அவனுடைய திருமேனி. எல்லாரும் ஆசைப்படுறானா அப்படின்னா என்ன அர்த்தம்? பரம தேஜோ ரூபமாக எழுந்தருள் இருக்கிறான் பெருமான் சூரிய மண்டலத்தின் நடுவிலே. தேசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி இரண்மயாக வபு திருத சங்கச்சக்கரா
என்று கொண்டாடும்படியாக எம்பெருமான் எப்படி எழுந்தருளிருக்கான் சூரிய மண்டலத்தின் நடுவுலேனா தேசதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி சவித்திர மண்டலம்னு சொல்லக்கூடிய சூரிய மண்டலத்தின் நடுவுலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கானே. நாராயணா சரஜிசாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் என்று கேயூரம் மகர குண்டலங்கள் காதிலே காப்புகள் இதையெல்லாம் அணிந்தவனாக கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி இரண்மயா வபு என்று கிரீட்டத்தை தரிந்தவனாக இரண்மயாக வபுகு என்று தங்கமயமான திருமேனி அதோட கூடினவன். தங்கமயமான திருமேனி என்று சொன்னால் என்ன, அங்கேயும் இதே அர்த்தம்தான். தங்கம் என்று சொன்னால் எல்லாரும் ஆசைப்படுறார், எல்லாருக்கும் தங்கத்துல ஆசை இருக்கும் இல்லையோ, நாளே அந்த தங்கம்னு ஆசைப்படுகிறார்களே, அதே போலத்தான் எம்பெருமானுடைய திருமேனி பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது, தேஜோமயமாக இருக்கக்கூடியது, எல்லாராலும் விரும்பப்படக்கூடியதாக இருப்பதுதான் அவனுடைய திருமேன். சூரிய மண்டலத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய திருமேன் அதைத்தான் சாந்தோக்கிய உபனிஷத்து அற்புதமாக வர்ணித்தது. இரண்யஸ் மஸ்ருஹு இரண்யகேஷா ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணா தஸ்யேயதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று அவனுடைய கண்ணழகிற்கு என்ன கண்ணழகு தெரியுமா, அது சூரியனாலே ஆயிரக்கணக்கான தாமரை இதழோட கூடின ஒரு தாமரை புஷ்பம் அப்படிப்பட்டது மலரப்பட்ட அது எப்படி இருக்குமோ அதே போலத்தான் அவனுடைய திருக்கண்கள் என்று தெரிவித்து தஸ்ய உதிதி நாம அவனுக்கு உது என்று ஒரு திருநாமம்னு ஆச்சரியமாக காட்டியது விடத்திலே. ஆக இப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி அவனுடைய திருமேனி இருக்க, அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய அவனுடைய திருமேனி, அந்த திருமேனியைத்தான் இங்கே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இடத்துல. இரண்டாவது வரியாலே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியகரம் என்று மூர்த்தம் என்றால் அவனுக்கு ஒரு மூர்த்தி ஒரு வடிவெடுக்கிறது. அது எப்படி இருக்குன்னா அது மூர்த்தம், அது பிரம்ம ததோபி என்று பிரம்ம என்று பிரம்ம சப்தத்தாலே சொல்லப்படக்கூடிய எம்பெருமானுக்கு உண்டான அந்த திருமேனியானது அது எப்படி இருக்குன்னா ததோபி தத் பிரியகரம். அந்த மூர்த்தி அதாவது அந்த திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் அது அவனுக்கும் மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. திவ்யாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் திவ்யமங்கள விக்கிரகம் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது என்பதை பார்க்கிறோம். அவனுக்கு மட்டுமன்று நமக்கும் அதானே. நாமும் என்ன பண்றோம், அவனுடைய திருமேனியை பற்றுகிறோம் அவ்விடத்துல. இதைத்தான் ஆழ்வாரும் ஆசைப்பட்டார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். முதல்ல அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார். பெருமான் எப்படி இருக்கான், நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவான என்று எல்லாம் அவன் தான். பஞ்சபூதங்கள்னு சொன்னால் எல்லாம் அவனாக இருக்கிறான் அப்படின்னா அர்த்தம், எல்லாம் அவனிடத்திலே இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அவன்தான் ஷரீரியாக ஆத்மாவாக இருக்கிறான், எல்லா பதார்த்தங்களும் அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறது என்று இதே இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிவித்தார் ஆழ்வார் தம்முடைய ஆரம்பத்தில் 9ஆம் திருவாய்மொழியிலே. அதை தெரிவித்து கடைசியில இந்த பெரிய தத்துவத்தை காட்டினான் எம்பெருமானுக்கு. இதை காட்டின உடனே பார்த்தாரோ இல்லையோ ஆழ்வார், பார்த்துட்டோ ஐயோ இதை காட்டிலும் எனக்கு எதுல ஆசை தெரியுமா, இந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் திருமேனியை காண வேணும். கூறாராள் இவன் சங்கேந்தி கொடியேன்பாழ்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே தெரிவிச்சார விடத்துல. குராராளி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய், கொடியவனான என்னிடத்துல எப்படி வரணும் தெரியுமா, கூறாராளி வெண்சங்கேந்தி என்று ஆடி என்ன சக்கரம் என்ன சங்கம் என்ன இவற்றை ஏதிக்கொண்டு நீ வர வேண்டும் என்று இதையே ஆசைப்படுகிறார் ஆழ்வார். எப்படி அர்ஜுனனானவன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல எம்பெருமானவனுக்கு பெரிய விராட் ஸ்வரூபம் பெரிய திருமேனி அதை காட்டுகிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். பார்த்தா அதை என்ன பார்த்து முடிக்க முடியுமா அப்படின்னா பார்த்து முடிக்கலாம் முடியாது. இந்த பக்கத்துல இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் மேலே இருந்து கீழேயோ வலது பக்கத்துல இருந்து இடதுபுறமோ எந்த பக்கம் பார்த்தாலும் பார்த்து முடிக்க முடியாது. விபுத்தத்துவம்னா எல்லாம் அடங்கி இருக்கோ இல்லையா அவன் திருமேனியில, அதை போய் எங்க பார்த்து முடிக்கிறது, அதெல்லாம் முடியாது. பார்த்தானோ இல்லையோ நடுங்கி போயிட்டான் அர்ஜுனன். அவனுக்கு திவ்யமான கண்ணை வேற கொடுத்தா, திவ்யமான கண்ணை கொடுத்து அதை கொண்டு பார்க்கிறான் அர்ஜுனன். பார்த்த பிற்பாடு அவனும் கடைசியிலே தெரிவித்தான்னா தேனைவர் ஊபேன சதுர்புஜேன கடபிரானே, ஐயோ இந்த திருமேனி இருக்க இந்த ஆத்மஸ்வரூபம் இது பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதனாலே உம்முடைய 4 தோளோட எனக்கு எப்பவும் சேவை சாதிப்பீர, அப்படியே சேவை சாதி என்று கண்ணனிடத்தில் பிரார்த்தித்தான். கண்ணன் அர்ஜுனனுக்கு எப்பொழுதும் 4 தோளோட சேவை சாதிக்கிறான். அர்ஜுனன் மிகவும் வேண்டியவனானபடினாலே அனுகூலனானபடினாலே ஆசிரிதனானபடினாலே அவனுக்கு 4 திருத்தோளோட சேவை சாதிக்கும்.
அதனாலே அதைத்தான் காண வேண்டும் என்று எப்படி அர்ஜுனன் ஆசைப்பட்டானோ அதே போலத்தான் சுவாமி நம்மாழ்வாரும் கூறாராளி வெஞ்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய்னு இந்த திருமேனி இருக்க அதுதான் உத்தேசமா இருக்கு. திவ்யாத்மஸ்வரூபத்தை காட்டிலும் திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கு, அது பரம உத்தேசமா இருக்கு, அவனுக்கே அது பரம போக்கியமா இருக்கு என்பதைத்தான் இங்கே பரமாச்சாரியர் ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்திலே 2ஆம் அடியாலே கார்க்கிறார். இடத்திலே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியகரம் ரூபம் யதத்யத்புதம். அற்புதமான திருமேனினா எவ்வளோ ஆச்சரியமான திருமேனி அந்த எம்பெருமானுடைய திருமேனின்னு வேதாந்தம் எல்லாம் வர்ணிக்கிறது. ஆழ்வார்கள் எல்லாம் அதிலே ஈடுபடுகிறார்கள். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி தாமரையா இழந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று சுவாமி நம்மாழ்வார் மிகவும் ஈடுபடுகிறார். அவனுடைய திருமேனியிலே என்ன அழகு என்ன அழகு அவனுடைய திருமேனின்னு கொண்டாடுகிறார். 3ஆம் பத்திலே முதல் திருவாய் முடியாலே அந்த திருமேனின்னு சொன்னா அது அத்விதீயமானது என்பதாக பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பரமாச்சாரியரும் கொண்டாடினார். அடுத்தபடியா ஆக எம்பெருமானுக்குண்டான திவ்யாத்மஸ்வரூபம் அதை தெரிவித்தார். அடுத்தபடியாக அவனுக்கு திருமேனி உண்டு, திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு. திவ்யமங்கள விக்கிரகம் இல்லாமல் கிடையாதுனா அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு. திவ்யமங்கள விக்கிரகத்தோட சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிறான். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை தான் பார்த்த விடமெங்கும் நாம் கோயில்களில் அனுபவிக்கிறோம் எம்பெருமானுடைய திருமேனிகள். நாளே அது இல்லாமல் கிடையாது அந்த எம்பெருமானுக்கு. அதை தெரிவித்தார். அடுத்தபடியா அதை காட்டி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி திவ்யாத்மஸ்வரூபத்தோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன அதை மேலே தெரிவிக்கிறார். யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி என்று யான்யன்யானி யதாசுகம் விஹரதோ என்று எம்பெருமான் என்ன பண்றான், விஹரிக்கிறான், ஆனந்தத்தை அடைகிறான், விளையாடுகிறான். என்ன விளையாட்டுனா இம்புறும் இவ்விளையாட்டுடையான் என்று என்ன விளையாட்டுனா எத்தனையோ விளையாட்டு. அதாவது இங்கே சிருஷ்டிப்பது அழிப்பது இந்த லோகத்தை எல்லாம் அது ஒரு விளையாட்டு. அதற்கு மேல என்னன்னா எம்பெருமான் இங்கே வந்து திருவோதாரம் பண்ணிடுறான். அதுவும் அவனுக்கு ஒரு லீலை, அதுவும் ஒரு லீலையாக இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறது. எம்பெருமான் அவன் இங்கே வந்து அவதரிக்கிறானே அதை தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக யான்யன்யானி யதா சுகம் விஹரதோ. யதா சுகம் அவனுக்கு சுகம் வந்த சுகம் அவனுக்கு எப்படி வருகிறதோ அந்த கிரமத்திலே அவன் விஹரிக்கிறான், ஆனந்தத்தை அடைந்து. அதற்குன்னு ஒரு ரூபாணி சர்வாணி தானி, அதற்குன்னு ஒரு ரூபம், அதற்குன்னு ஒரு வடிவை கொள்ளுகிறான் எம்பெருமான். பலபடியான வடிவை கொள்ளுகிறான் எம்பெருமான். பரமபதத்திலே எல்லோரும், அதாவது அங்கிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, இவர்களெல்லாம் கண்டு அனுபவிக்கும்படியா அவ்விடத்திலே ஒரு ஆச்சரியமான திருமேனி கொண்டு எம்பெருமான் வீற்றிருந்து ஏழ்வகும் தனிக்கோள் செல்லா என்கிற கிரமத்திலே சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருததுயிதரம் தட்சிணம் குஞ்சயித்வா என்கிற கிரமத்திலே எம்பெருமான் ஒரு திருவடியை மடக்கி ஒரு திருவடியை நீட்டி ஆச்சரியமான சங்க சக்கரங்களை ஏண்டினமாக சர்வ அலங்கார பூஷிதாக ஆச்சரியமாக திருவாபரணங்களை எல்லாம் தரித்து கிரீட முகுட சூடாவதம்சா என்கிற கிரமத்தில் எத்தனையோ திருவாபரணங்கள் அதையெல்லாம் தரித்து ஆச்சரியமா பரமபதத்தில் எழுந்தருள் இருக்கான். எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறான், எல்லாருக்கும் அவன் காட்சி கொடுக்கிறான். அதனாலே எல்லோரும் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சதா பஷ்யந்தி சூரையா என்று இடைவிடாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விடத்தை இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் கண்கொட்டாமல் அவனையே பார்க்கிறான். அப்படி அவனையே பார்த்து அனுபவிக்கிறார். அடுத்தபடியா எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா அங்கிருந்து புறப்பட்டு இந்த லோகத்துக்கு வந்து சேர்கிறான். அண்டத்துக்குள்ளே தன்னை 4ஆக பகிர்ந்து கொண்டு வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு 4ஆக பகிர்ந்து கொண்டு இவ்விடத்திலே வேண்டியவர்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். அதாவது முக்கியமாக தேவதைகளுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்கிறபடினாலே ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா என்று நாராயணன்ற பேருடன் பரமபதத்திலே பிராட்டியுடன் எழுந்தருளி இருக்கிறானே எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் க்ஷீரார்ணவ நிகேதனா, க்ஷீரார்ணவம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலுக்கு வந்து சேருகிறான். எதற்காக இங்க வந்து சேர்றான் அப்படின்னா தேவதைகளுக்கு ஏதாவது கஷ்டம், அசுரர்களாலே கஷ்டம் என்றெல்லாம் தேவதைகளுக்கு ஏற்பட்டால் நாம் எங்கேயோ பரமபதத்திலிருந்து இங்க வரக்கூடாதுன்னா அவர்கள் நமக்கு ஏதாவது கஷ்டம்னு அறிவித்தால் உடனடியாக நாம் காரியம் செய்ய வேண்டும் என்கிறபடினாலே இந்த இடத்திலே எழுந்தருளிருக்கான். திருப்பார்கடலுக்கே கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர். பெருமான் எப்படி படுத்துட்டு இருக்கானா, காதை தீட்டு கொண்டு யாராவது கஷ்டம்னு அழைத்தால் உடனடியாக காரியம் பண்ணணும்.
என்று பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார் இவர்களெல்லாம் ஏதாவது பேசினாலும் கூட எம்பெருமான் பேசாதீங்கோ, யாருக்கு என்ன ஆபத்துன்னு எப்பொழுது சொல்லுவார்களோ இப்படியா பேசுறது, பேசக்கூடாது என்று தெரிவிக்கும்படியாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் திருப்பார்கடலில். நாளே அதை அடுத்தபடியாக ஆச்சரியமாக பார்க்கிறோம். எம்பெருமான் இங்கே பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் என்று இங்கேயே எம்பெருமான் சயனித்திருக்கிறான். தேவதைகளுக்கு காரியம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் திருவோதாரம் பண்ணுகிறான். நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்யஹி ஆகதோ மதுரா அம்புரி என்று நாகபரியங்கம் பாம்பாகிற படுக்கை அதை விட்டல்லவா வருகிறான் எம்பெருமான். அதை விட்டு வருது ரொம்ப கஷ்டம்னா, அதை போய் எப்படி விட்டு வருது? அதை விட்டு வருது ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியது. என்ன அந்த படுக்கை அவ்வளோ சுகமா இருக்கு. படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறதுனா மனசே வருதோ இல்லையோ, தன் நேரம் ஆனாலும் அப்படியே படுத்து தூக்கம் வருதோ இல்லையோ, படுக்கையில படுத்துட்டு இருக்கிறதுனாலே ஒரு தனி சுகம் என்று நாம் பார்க்கிறோம். அது நமக்கு மட்டுமன்று, எம்பெருமானுக்கும் அப்படிதான். நம்முடைய படுக்கைக்கே எப்படி சுகமா இருந்ததுன்னா ஆதிசேஷன் சொல்லக்கூடியவன் எவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் அவனே படுக்கையா இருக்கான். அதுவும் அப்படி இருக்கான், நன்னா விசாலமா இருக்கான். நன்னா அந்த இடத்துல பார்க்கடல்ல இருக்கக்கூடிய நீர், அந்த நீர்த்துளிகள் உருத்தாமைக்காக ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவனுடைய திருமேனி இருக்க அது எவ்வளவு மிருதுவா இருக்க வேண்டும். வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்திருக்கிறான் இந்த எம்பெருமான். அதுல யோக நித்ரை கொண்டு யாருக்கு என்ன ஆபத்து வருதோ ரட்சிக்க வேண்டும். லோகரக்ஷண சிந்தை, லோகத்தை எல்லாம் அப்படி ரட்சிப்பது. இதையே சிந்தித்துக் கொண்டோ ஆச்சரியமா ஆதிசேஷன் மீது அந்த எம்பெருமான் படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கும் காலத்துல இந்த ஆதிசேஷனை விட்டல்லவா எம்பெருமான் சேர்ந்தான். ஆகத்தோ மதுராம்புரி என்று மதுரைக்கு இந்த இடத்துல பிறந்தான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஒருத்தி மகனாய் பிறந்து என்று மதுரையிலே இந்த ஆதிசேஷன் ஆகிற படுக்கையை விட்டு பிறந்தார். எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு பிறவி உண்டு என்பதை பார்க்கிறோம். வேதம் தெரிவிக்கிறது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தை என்று. அஜாயமானஹா என்று பிறப்பில்லாதவன், அவன் பலபடியாக பிறக்கிறான். ஆழ்வாரும் தெரிவிக்கிறார், பிறப்பிலி பிறப்பே இல்லை என்று தெரிவித்து பல்படியாக பிறக்கிறான் எம்பெருமான் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். அவனுக்கு பிறவி கிடையாது பெருமானுக்கு என்பது வேதாந்த வாக்கியம். ஆனா பிறவி இல்லைன்னு சொன்ன அதே வாக்கியத்துல பலபடியாக பிறக்கிறான்னு சொல்லித்து. அஜாயமானஹா பிறப்பில்லாதவன் பகுதா விஜயத்தை பலபடியாக பிறக்கிறான்னு தெரிவித்தது. விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சார. பிறப்பில்லை பிறக்கிறான்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் நம்மை போலே பிறப்பதில்லை. அவனுடைய பிறவிக்கு காரணம் கர்மாவன்று. நம்முடைய பிறவிக்கு காரணம் நம்முடைய கர்மா. அதாவது நம்முடைய ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே பூகிறது, அதற்கு காரணம் நம்முடைய கர்மா காரணம். அதைத்தான் பிறவி ஜனனம்னு தெரிவிக்கிறோம். ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே புகுந்தால் அதான் ஜனனம். ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா அதான் மரணம். ஆக இந்த ஜனனம் மரணம் என்று சொல்லக்கூடியதற்கு, அதாவது ஜீவாத்மா ஒரு சரீரத்துக்குள்ளே போவதும் அந்த சரீரத்திலிருந்து வெளியிலே செல்வதும் இருக்க, அப்படிப்பட்டது அது கர்மத்தின் காரணத்தாலே ஏற்படக்கூடியது இந்த ஜீவாத்மாவுக்கு. ஆனால் பரமாத்மாவான எம்பெருமான் அவனுக்கு பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். கர்மத்தாலே பிறவி கிடையாது. அவன் பிறப்பதெல்லாம் கிருபையாலே, நம்மிடத்திலே உண்டான கருணையாலே, கிருபையாலே நம்மை ரட்சிக்க வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமான் திருவவதாரம் பண்ணுகிறான். அதைத்தான் வேதாந்தம் தெரிவித்தது. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு காட்டியது. அதை அடிவொற்றித்தான் கண்ணபிரானும் தெரிவித்தான் ஸ்ரீ கீதையிலே. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா என்று கீதாச்சாரியனுடைய வார்த்தையும் அதுவாகவே பார்க்கிறோம். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா, அர்ஜுனனே உனக்கும் பல ஜென்மங்கள் கழிந்தன, எனக்கும் பல ஜென்மங்கள் கழிந்தன என்று. என்னுடைய பிறவிக்கு முடிவே கிடையாதுனா அர்ஜுனா, உன்னுடைய பிறவிக்காவது என்னைக்காவது ஒரு நாள் முடிவு உண்டு. என்னை பற்றினால் அப்புறம் பிற்பாடு இந்த லோகத்திலே பிறவி என்பது உன்னுடைய ஆத்மாவுக்கு கிடையாது, என்னோட பரமத்துல சேர்ந்துள்ளான். ஆனால் நான் அப்படி கிடையாதுனா, பிறந்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுதும். என்னுடைய பிறவிக்கு எண்ணிக்கையே கிடையாது, உன்னுடைய பிறவிக்கும் எண்ணிக்கை கிடையாது. ஏன்னா ஆத்மா நித்தியமா இருக்கான், சரீர சம்பந்தம் நித்தியமா இருக்கு. அதனாலே நம்முடைய பிறவிக்கு எண்ணிக்கையே கிடையாது, அவனுடைய பிறவிக்கும் எண்ணிக்கையே கிடையாது. ஆனால் நம்முடைய பிறவியாவது ஒரு நாள் முடிஞ்சு போறது, அவனுடைய பிறவி முடிவதே கிடையாது என்பதைத்தான் கீதாச்சாரியன் அற்புதமாக தெரிவித்தான். அதையே தான் பரம வைதிகரான சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார். என்னென்ன யோனியுமாய் பிறந்தான், எவ்வளவு யோனிகள்ல பிறக்கிறான் எம்பெருமான்.
மீனோடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னைன்னு திருமங்கையாழ்வார் அற்புதமா கொண்டாடுகிறார். ஒன்னா ரெண்டா எத்தனை பிறவிகள், தசாவதாரம்னு ஒரு 10 பார்க்கிறோம். அப்படி அதற்கு மேலாக எத்தனையோ பிறவிகள், என்னின்ன யோனியுமாய் நீ பிறக்காத யோனிகளே கிடையாது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அந்த கிரமத்தில் எத்தனையோ பிறவிகள் எம்பெருமானுக்கு, அவனுடைய பிறவிக்கு முடிவே கிடையாது. இப்படி எம்பெருமான் வந்து இந்த லோகத்திலே திருவவதாரம் பண்ணுகிறான். அது பண்ணுவதற்கே முக்கியமான காரணம் என்ன என்றால், லோகத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ரட்சிக்கணும். அதுக்காக எம்பெருமான் காலம் பார்த்துட்டே இருக்கான், எப்படா நம்ம வந்து பிறக்க போறோம் அப்படின்னு இதையே யோசிச்சுதான் திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கான். அதற்கு சேர என்ன பண்றா, தேவதைகளும் அவனை சென்று பிரார்த்திக்கிறார்கள். பெருமானே நீ வந்து பிறக்க வேண்டும், சைதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷேலே ஓகே ஜக்னே விஷ்ணு சனாதனா என்று சைதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபி, ராவணனை கொல்ல வேண்டும் என்கிறபடினாலே எல்லாரும் தேவதைகள் எல்லாம் போனா எம்பெருமானை பார்த்தார்கள் திருப்பார்கடல். பெருமானே ராவன் இருக்கானே ரொம்ப கொடியவனா இருக்கான், நிறைய இம்சை பண்றான், எங்களால தாங்க முடியல, தேவதைகளாகிற நாங்கள் மிகவும் சமத்தை அடைகிறோம் என்று அவர்களெல்லாம் தெரிவித்த காலத்துல எம்பெருமான் காத்துன்னு இருக்கான். சைதேவை உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதா என்று ராவணனை கொல்ல வேண்டும் என்கிறபடினாலே அர்த்திதா மானுஷேலோகே ஜக்னே விஷ்ணு சனாதனா அப்படியே அர்த்தித்தார்கள், அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதனாலே எம்பெருமான என்ன பண்ணான் அப்படின்னா, அவனும் இந்த லோகத்துல வந்து பிறக்க வேண்டும்னு காத்து கிடந்து அவனும் வந்து பிறக்கிறான். ராவணனை கொல்லணும்னு ஒரு வியாஜம், அதை இட்டுக்கொண்டு அவன் பிறப்பது எதற்காக பிறக்கிறான் என்றால் எல்லாரையும் ரட்சிக்கணும் தான். லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்க வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமான் வந்து திருவோதாரம் பண்ணுகிறான். தன்னுடைய குணங்களை காட்ட வேண்டும். குணங்களை காட்டினால் அப்பொழுது எல்லாரும் வந்து நம்மளோட சேர்வர்களோ இல்லையோ என்கிறபடினாலே தான் ராவணனை கொல்ல வேண்டும் ஒரு வியாஜத்தை இட்டுக்கொண்டு எம்பெருமான் வந்து இந்த லோகத்திலே திருவதாரம் பண்ணினான். அப்படி பண்ணும் காலத்திலே தன்னுடைய குணங்களை எல்லாம் காட்டினான். குணங்களை காட்டினால் அப்பொழுது எத்தனையோ பேர் நம்மை பற்றுவர்கள். பற்றுகிறபடினாலே இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் நாம் பரமபதத்துக்கு அழைத்து செல்லலாம், அவர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கலாம், இவர்களோட சேர்ந்து நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்து எம்பெருமான் இந்த லோகத்துல தன்னுடைய குணங்களை எல்லாம் காட்டினான். ராமனாக பிறந்த காலத்திலே குணத்தை காட்டுறது மட்டும் இல்லைனா, இப்படி குணத்திலே ஈடுபடாதவர்களுக்கு நம்முடைய திருமேனியை காட்டுவோம், நம்முடைய அழகை காட்டுவோம். அழகை பார்த்தால் அழகிலே மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் அழகிலே மயங்குறோம். சாதாரணமா மனுஷர்களுடைய அழகு இருக்கட்டும்னா, அச்சேதன பதார்த்தங்கள் மலையும் மரமும் கல்லும் எதுவா இருந்தாலும் நம்ம இழுக்கிறதோ இல்லையோ. காரணம் என்ன, அழகு. அழகு இருக்குன்னு சொன்னா எதுவா இருந்தாலும் பார்க்கணும். எத்தனை ஊர்களுக்கு பிரயாணம் பண்றா, எல்லாம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிட்டே இருக்கா. ஆச்சு ஏதாவது ஒரு லீவுன்னு வந்ததுன்னா உடனே அங்கங்க ஊருக்கு கிளம்பிடுறான். எதுக்காக அப்படின்னா எத்தனையோ இடங்களை பார்க்க வேண்டும், இடங்களை பார்க்க வேண்டும்னு ஆசை தானே. அந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னா அதை பார்க்கணும்னு எல்லாரும் துடிக்கிறார்கள். எத்தனையோ இடத்துக்கு போய் சேருகிறார்கள்னு பார்க்கிறோம் இந்த லோகத்துல. அதனாலே அழகுன்னு சொன்னா அதுல மயங்காதவர்கள் யாருமே கிடையாது. அதுவும் எம்பெருமானுடைய அழகுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அழகு, அந்த அழகு இருக்க அதுல எல்லாரையும் மயக்கி விட வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே சக்கரவர்த்தி திருமானாக வந்து திருவதாரம் பண்ணினான். தைரதன் பெற்ற மரகத மணி தடம்னுட்டார் ஆழ்வன். தசரதன் இருக்கானே எதை பெற்றான்னா ஆச்சரியமான ஒரு ஏரினா ஒரு தடாகம். அந்த தடாகம் அப்படி இருக்கு. தடாகம்னு சொல்லக்கூடியது அது என்ன பண்றது, ஏரின்னு சொல்லக்கூடியது இருக்கே, அது நம்முடைய உஷ்ணத்தை எல்லாம் போகிறது. அதுல இப்போ நன்னா மூழ்கி குளித்தோம்னு சொன்னா நமக்கு அவ்வளோ சுகத்தை கொடுக்கிறது அந்த ஏரியானது. அதே போலத்தான் தாபத்ரயங்கள், அதாவது ஆத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய இந்த தாபத்ரயத்தாலே பீடிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லோரும். ஆத்தியாத்மிக அதாவது சரீரத்தாலே ஏற்படக்கூடிய எத்தனையோ கட்டங்கள், ஆதி தெய்வீக அதற்கு மேலே ஆதி தெய்வீகம்னு தெய்வத்தாலே ஏற்படக்கூடியது, அதாவது தேவதைகளாலே ஏற்படக்கூடிய புயல் பூகம்பம் முதலியவைகள், அதனாலே எத்தனையோ கஷ்டங்கள். அதற்கு மேலே ஆதி பௌத்திகம் என்று சொல்லப்படக்கூடிய மத்த பூதங்கள், மத்த உயிரினங்கள், பாம்பு முதலிய உயிரினங்கள் இருக்க, அதாலே ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்கள். இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. கொசு இருக்கு, எல்லாம் அதெல்லாம் கடிக்கிறது, அதுவும் கஷ்டம்தான். கொசு கடிச்சுன்னா தூங்க விடுறதா, தூங்கவே விடுறது இல்லையோ, ராத்திரி முழுக்க அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. அத்தை நம்ம அடிச்சு கடைசியில எல்லாம் உடம்பெல்லாம் கார்த்தால எழுந்து பார்த்தா வீங்கி போடுறது. இப்படி அல்லவா கடிக்கிறதுன்னு பார்க்க.
இதெல்லாம் இருக்கே, இந்த பூதங்களாலே ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்கள், அதனாலே எத்தனை உஷ்ணம், இந்த உஷ்ணமெல்லாம் தீர வேண்டும்னு சொன்னால் நாம் தடாகத்திலே மூழ்க வேண்டும். அந்த தடாகம் யார்னா அதுக்காகவே உன்னை பத்தான் தசரதன் தைரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்று ஆச்சரியமான ஏரி, மரகத மணித்தடமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரி தடாகம் சக்கரவர்த்தி திருமால். அப்படி அந்த எம்பெருமான் இந்த லோகத்திலே வந்து திருவோதாரம் பண்ணி எல்லோரையும் வசீகரத்து தன்னுடைய குணத்திலே ஈடுபடுத்தி, குணத்திலே ஈடுபடாதவர்களையும் தன்னுடைய அழகிலே ஈடுபடுத்தி, இப்படி அல்லவா எம்பெருமான் காரியம் செய்தான் அக்காலத்திலே. ஆக இதுதான் அவனுடைய ஆச்சரியமான அவதாரம். இந்த அவதாரங்கள் எல்லாம் இருக்கு, அது எதனாலே செய்கிறான் எம்பெருமான் என்று சொன்னால் அவனுடைய இச்சையாலே செய்யக்கூடியது. ஆச்சரியமா ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர முனிவர் தெரிவித்தார், இச்சாகிரஹீத அபிமத ஊருதேகா, தன்னுடைய இச்சையாலே தனக்கு ஆசைப்பட்ட, அதாவது இச்சைனா என்ன, தன்னுடைய சங்கல்பத்தாலே தனக்கு ஆசைப்பட்ட வடிவு அதை கொள்கிறான் எம்பெருமான். அதனால்தான் மீனாக பிறக்கிறான், ஆமையா பிறக்கிறான், வராகமா பிறக்கிறான், நரசிம்மனா பிறக்கிறான். இப்படியெல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு சேர அவன் ஒரு சரீரத்தை பரிகிரகம் பண்ணிக் கொள்கிறான், ஒரு திருமேனியை ஏற்றுக்கொள்கிறான். நமக்கெல்லாம் அந்த இச்சை கிடையாது. நமக்கு அந்த இச்சை இருந்தது, நம்ம ஆசைப்பட்ட பிரகாரம் இந்த சரீரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னா கேட்கவே வேண்டாம். அதை காட்டும் வேறு நாசம் வரவே கிடையாது. எல்லாரும் எப்படிப்பட்ட சரீரங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வோம்னு, எதெல்லாம் நமக்கு நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளக்கூடியதா இருக்கோ அப்படிப்பட்ட சரீரத்தை தான் நாம் தேர்ந்தெடுப்போம். அதுல எத்தனை பாவம் பண்ணாமோ அப்படியெல்லாம் பாவம் பண்ண வேணும்னு அதுக்கு கேறதா நாம் சரீரத்தை தேர்ந்தெடுப்போமே தவிர வேறொன்று கிடையாது. அதனால தான் தெரிவித்தேன், அதுவே நாசகரம். அதனால தான் எம்பெருமான் அதை நம்ம கையில கொடுக்கல. அதை மட்டும் கொடுத்துருந்தான், அவனுக்கு இஷ்ட பிரகாரம் சரீரத்தை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு கொடுத்துருந்தான்னா வேண்டியதே இல்லை. நரகத்துல தான் எல்லாரும் போய் சேருவோமே தவிர ஒரு நாளும் அவனை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். அதான் நடக்கும். இதை அறிந்த எம்பெருமான் அதனால்தான் அதை நமக்கு கொடுக்கவில்லை, அதை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எப்படி இருக்குன்னா சங்கல்பத்தாலே அவன் சரீரத்தை பரிகிராம் பண்ணிக் கொள்கிறான், திருமேனியை எடுத்துக் கொள்கிறான். இச்சாகிரஹீத அபிமத ஊருதேகா என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் ஸ்ரீ பராசர முனிவர். இப்படி அந்த எம்பெருமான் திருமேனியை கொள்கிறான். எதற்காக கொள்கிறான்? ராமனாக வந்து பிறந்தான் இதற்காக என்று பார்த்தோம். அதே போல கண்ணபிரானாக வந்து பிறக்கிறானே, அதுல அவன் காரணத்தையும் அவனே தெரிவித்தான். ஸ்ரீ கீதையிலே சோதிவாய் திறந்து அவனை அருளி செய்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஆச்சரியமா அவனே தெரிவித்தான். பரித்ராணாய சாதுனாம் என்று சாதுக்களை எல்லாம் நன்றாக ரட்சிக்க வேண்டும். அதான் முதல்ல சொன்னது விடத்திலே அது மிகவும் முக்கியமானது என்று காட்டுகிறார் ஸ்ரீ பாஷ்யகாரர் தம்முடைய கீதா பாஷ்யத்துல. அதாவது அவன் வந்து திருவதாரம் பண்ணுகிறானே, அதற்கு முக்கியமான பிரயோஜனம் என்ன? பரித்ராணாய சாதுனா, சாதுக்களை நன்றாக ரட்சிக்க வேண்டும். ஏன்னா சாதுக்கள் எல்லாம் அப்படி இருக்கானா, எம்பெருமானை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார். இந்த கண்ணை கொண்டு அவனை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார்கள் சத்துக்கள் எல்லோரும். அப்படி ஆசைப்படுகிறபடினாலே அப்போ எம்பெருமான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பிறக்கணும் இல்லையோ. மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, யாரையாவது அசுரர்களை கொல்லணும் என்று சொன்னால் எம்பெருமான் இருந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். சங்கல்பத்தாலேயே எம்பெருமான் அசுரர்கள் கொல்லப்படட்டும், தர்மமானது நிலைநாட்டப்படட்டும், அதர்மமெல்லாம் போகட்டும் ஒழியட்டும் என்று சங்கல்பத்தாலேயே இதெல்லாம் பண்ணிவிடலாம். ஆனால் எதை பண்ண முடியாதுன்னா, ஆசைப்படுகிறார்களே சாதுக்கள் அவனை கண்ணாலே காண வேண்டும்னு, அதை சங்கல்பத்தால பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அதற்கு என்ன பண்ணோம்? நேர வந்து பிறக்கணும், அவர்கள் கண் காணும்படியாக நிற்க வேண்டும். அப்படி வந்து நின்றான். அக்காலத்திலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் கண்ணனாக வந்து திருவோதாரம் பண்ணுகிறான். சகலநயன மனுஜ விஷயதாங்கதா என்று தெரிவிக்கிறார் ஆச்சரியமா கீதா பாஷ்யத்துல. எல்லாரும் கண் கொண்டு பார்க்கும்படியாக எம்பெருமான் இவ்விடத்துல ஒரு திருமேனியை பரிகிரகித்துக் கொண்டான் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இடத்துல. அது எதற்காக எடுத்துக்கொண்டதுன்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், கெட்டவர்களை அழிப்பதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிறபடினாலேயும் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலேயும் நான் வந்து திருவோதாரம் பண்ணுகிறேன்னு கீதாச்சாரியன் அவனே சோதிவாய் திறந்து அத்தியுதமாக அருளி செய்கிறான் அவ்விடத்துல. அதனாலே எம்பெருமான் கண்ணனாக வந்து திருவோதாரம் பண்ணினான். அதற்கு காரணமும் என்னன்னா, காரணத்தையும் ஆச்சரியமா தெரிவித்தார். அந்த காலத்துல பூமியிலே பாரம் நிறைய ஆயிடுத்து. கீழே ராமனாக பிறந்ததற்கு காரணம் பார்த்தோமா, ராவணனை கொல்ல வேண்டும் என்று தேவதைகள் பிரார்த்தித்தார்கள், வந்து பிறந்தா ராமனா.
இப்ப கண்ணனாக பிறந்ததற்கு காரணம் என்ன? பூமியிலே கெட்ட க்ஷத்திரியர்கள் நிறைய பேர் நிறைஞ்சு போயிட்டா, நாளே பூமியிலே பாரம் அதிகமாயிடுத்து. அந்த பாரத்தை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும்னு பூமிக்கு அதிதேவதையான பூமி பிராட்டி ஒரு பசுவினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்று பிரம்மாவினிடத்திலே பிரார்த்திக்க, பிரம்மாவானவர் நாம் சென்று எம்பெருமானை கேட்போம், அவன் தான் நான் இதற்கு வழி சொல்ல முடியும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எல்லா தேவதைகளும் இந்த பசுவோடைய கூட சென்று திருப்பார்க்கடல்ல எம்பெருமானை பார்த்து அப்பொழுது பிரார்த்தித்தார்கள். வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்து வீங்கிருள்வாய் பூண்டு அன்றன்னை புறம்ப போய் அங்கோர் ஆய்க்குளம் புக்கது. சுவாமி நம்மாழ்வார் அற்புதமா தெரிவிக்கிறார். வேண்டித்தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அன்று அன்னை புறம்ப போய் என்று வேண்டினார்கள். தேவதைகள் எல்லாம் வேண்டினார்கள். வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து, இறக்கன்னு சொன்னால் அதுவும் வேண்டுதல்னு தான் அர்த்தம். இறந்தார்கள் வேண்டினார்கள் அர்த்தம். என்ன 2 தடவை வேண்டினார்கள் வேண்டினார்கள் இதுக்காக ஆழ்வார் சொல்றார் வேண்டித்தேவர் இறக்க என்று. எதனால இப்படி தெரிவிக்கிறார்கள்? வேண்டித்தேவர் தேவதைகள் எல்லாம் வேண்டினார்கள். இறக்கா, இறக்கனா வேண்டினது. வேண்டினது யாருன்னா எம்பெருமான் வேண்டினான். இதே போல வந்து பிறக்கணும்னா நம்ம பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ பிறந்தோம், ராமனாக பிறந்தோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பிறவி எடுக்கலையேனா. ஜீவாத்மாக்கள் எல்லாம் நமக்கு வேண்டாமா? நாம் போய் பிறந்தால்தானே ஜீவாத்மாக்கள் எல்லாம் நமக்கு கிடைப்பார்கள். நம்முடைய குணத்தையும் அழகையும் காத்து அவர்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாமா? அதே போல எத்தனையோ சாதுக்கள் எல்லாம் நம்மை காண வேண்டும் காண வேண்டும்னு துடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போய் பிறக்கணுமே, அதற்காக காலம் பார்த்துட்டே இருக்கான். அவன் ஆசைப்படுகிறான், அவன் இறக்கிறான். அந்த சமயத்திலே தேவர்கள் எல்லாம் வேண்டினார். அப்படி வேண்டினபடினாலே எம்பெருமான் கண்ணபிரானாக ஆய்குலத்திலே வந்து திருவதாரம் பண்ணினார் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார் இடத்திலே ஆழ்வார். அதனாலே இப்படி எம்பெருமான் தனக்கு ஒரு திருமேனியை பரிகிரகித்துக் கொண்டு இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறானே. சம்பவாமி ஆத்மமாயா பிரகதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா என்பது கீதாச்சாரியனுடைய அற்புதமான திருவாக்கு. பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய, நான் ஒரு திருமேனியை பரிகிரகித்துக் கொள்கிறேன். சம்பவாமி ஆத்மமாயா என்று நான் இந்த லோகத்திலே வந்து பிறக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. ஆத்மமாயைன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது ஒன்று. அது எப்படி இருக்குன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்குண்ணா. எனக்கே அந்த திருமேனியும் அதே போல அந்த திருமேனியை கொண்டு நான் எத்தனையோ காரியம் செய்கிறேனே, அது எனக்கே பரமபோக்கியமா இருக்கு, எனக்கே ஆனந்தத்தை கொடுக்கிறது, எனக்கே அது ஆச்சரியத்தை விளைவிக்கிறது. அப்படித்தான் வந்து நான் இந்த லோகத்திலே திருவதாரம் பண்ணுகிறேன் என்று அற்புதமாக தெரிவிக்கிறான் இடத்திலே கீதாச்சாரியன். ஆக இப்படி எம்பெருமான் வந்து இந்த லோகத்திலே திருவோதாரம் பண்ணுகிறான் என்பதை அடுத்தபடியாக காட்டுகிறார் பரமாச்சாரியர் ஆளவந்தார். இந்த 4ஆம் ஸ்லோகத்திலே அதை தெரிவித்தார். யான் என் யானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி என்று ரூபாணி எத்தனையோ வடிவங்களை கொண்டு வந்து நான் இந்த லோகத்திலே பிறக்கிறேன். அதை கொண்டு என்ன பண்றேன் அப்படின்னா இவ்விடத்திலே வந்து ஆனந்தமாக பிறந்து எல்லோரையும் இவ்விடத்திலே ஆனந்த கடலிலே மூழ்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த லோகத்திலே வந்து எம்பெருமான் திருவதாரம் பண்ணுகிறான் என்பதை ஆச்சரியமாக காட்டினார் இவ்விடத்திலே 3ஆம் பாதத்தாலே. அதுக்கு மேலே கடைசியிலே தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே தானி தான்யாஹு தான்யாஹு ஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோப கூடானிதே என்பது கடைசி வரியிலே இருக்கக்கூடியது. கடைசியிலே தெரிவிக்கிறார் இடத்துல யான் என் யானி என்று தெரிவித்து அதற்கு மேலே தான்யாஹு என்று எம்பெருமான் இப்படி வந்து திருவோதாரம் பண்ணினாலே அது எப்படி இருக்குன்னா ஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி அவனுக்கு அவனுக்கு தகுந்தா போலே இருக்கிறது. எதுனா பிராட்டியினுடைய திருமேனி. பிராட்டி இருக்காளே அவளும் என்ன பண்றான அவனுக்கு தகுந்தா போலேயே அவளும் திருமேனி கொள்கிறார். தேவத்வே தேவதேகம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோஹோ தேகானுரூபாம் வை கரோத்யேஷ ஆத்மனஸ்தனூம் ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அன்வேஷு ச அவதாரேஷு விஷ்ணோக்கேஷ அனபாயினி என்பது அற்புதமான ஸ்ரீ விஷ்ணு புராண வச்சனம். இடத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அவன் எம்பெருமான் வந்து திருவதாரம் பண்ணுகிறான். தேவத்வே தேவதேவேஷு மனுஷ்யத்வே ச மானுஷி என்று எம்பெருமான் தேவனாக வந்து திருவோதாரம் பண்ணினாள். பிராட்டி என்ன பண்றா அவனும் தேவியாக அதாவது தேவதா சரீரத்தை கொண்டே இந்த லோகத்திலே வந்து திருவோதாரம் பண்ணுகிறார்.
அவளும் அதே போல பிறக்கிறாள் விராட்டி. மனுஷனாக எம்பெருமான் திருவோதாரம் பண்ணினா அவளும் மனுஷ வடிவை கொண்டு இந்த லோகத்திலே பிறக்கிறாள். மனுஷ்யத்வேஷ மானுஷி விஷ்ணோஹோ தேகானுரூபாம்மை கரோத்தியேஷ ஆத்மனஸ்தனு. விஷ்ணு இருக்கானே அவனுடைய தேகத்துக்கு அவனுடைய திருமேனிக்கு அனுரூபமாக அதற்கு தகுந்ததாக ஒரு திருமேனியை கொள்ளுகிறாள் பெரிய பிராட்டியார். பிறக்கிறாள் என்று தெரிவித்தார். அதற்கு உடனே திருஷ்டாந்தம் காட்டணும் இல்லையோ, அப்படி எங்க பிறக்கிறான் உடனே தெரிவித்தார். ராகவத்வே அபவத் சீதா, எம்பெருமான் ராகவனாக சக்கரவர்த்தி திருமணாக திருவோதாரம் பண்ணினான். அப்பொழுது பெரிய பிராட்டியார் அவள் சீதா பிராட்டியாக திருவோதாரம் பண்ணினான். ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி, அடுத்தபடியா ருக்மிணி, அவள் ருக்மிணி என்று கிருஷ்ணாவதாரத்திலே பெரிய பிராட்டியார் ருக்மிணியாக பிறந்த காலத்து, அதாவது கண்ணபிரான் ஆக எம்பெருமான் பிறந்த காலத்திலே பெரிய பிராட்டியார் ருக்மிணியாக பிறந்தாள். அதற்கு மேலே அந்நேஷு அவதாரேஷு, மற்ற அவதாரங்கள் எத்தனை அவதாரங்கள் பண்ணாலும் விஷ்ணோக்கேஷ அனபாயினி, விஷ்ணுவை விட்டு பிரிவதே கிடையாதுன்னா. எம்பெருமான் எப்படி பிறந்தாலும் அவனை விட்டு பிரிவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எம்பெருமான் வாமனனாக திருவோதாரம் பண்ணினானே அந்த சமயத்துல கூட பிராட்டி அவன் மார்பை விட்டு பிரியவே இல்லைனா, அவன் மார்பை விட்டு பிரிவதே கிடையாது. அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல்மங்க உரமார்பாகா என்று அலர்மேல்மங்கை பெரிய பிராட்டியார் எம்பெருமானுடைய திருமார்பை விட்டு என்னாலே பிரியவே முடியாதுன்னா, அகலகில்லேன் என்னாலே முடியவே முடியாது அதை விட்டு. என்ன அவ்வளவு பரம போக்கியமாக இருக்கிறது அவனுடைய திருமார்பு, அதனாலே அதை விட்டு என்னாலே பிரியவே முடியாது. அங்கேயே இருக்கா. பார்த்தா இந்திரன் வந்தான். இந்திரன் எம்பெருமான இடத்துல, எம்பெருமானே என்னுடைய லோகத்தெல்லாம் ஒரு அசுரன் பிடுங்கிட்டான், மகாபலி பிடுங்கிட்டான், ரொம்ப கஷ்டமா இருக்கு, லோகமெல்லாம் போயிடுத்துனா நான் என்ன பண்றது ஒன்றும் தெரியல என்று கண்ணும் கண்ணீருமா எம்பெருமானத்துல நின்னான். நின்ன உடனே பார்த்தான் எம்பெருமான், ஐயோ இப்படி அலறானே இந்திரன், நம்ம குழந்தை இப்படி அலறானே, ஐயோ பாவம் இவனுக்கு காரியம் செய்ய வேண்டும், என்ன பண்றது அப்படின்னு பார்த்தான். இவனுக்கு காரியம் செய்ய வேண்டும்னு இவனை இப்படி துடிக்க விட்டோமேன்னு நினைத்த உடனேயே உடம்பு சிறுத்தது, உடம்பு சின்னதா போயிடுத்துனா. அதுக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா எம்பெருமான் யோசித்தான். சரி, இந்த மகாபலின்றவன் எப்படிப்பட்டவன் என்று யோசித்து பார்த்தான். மகாபலின்றவன் அசுரகுல சக்கரவர்த்தியா இருக்கான். அசுரகுல சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட அவனிடத்துல ஒரு நல்ல குணம் இருக்கு. என்ன இருக்குன்னா வேண்டியதையெல்லாம் கொடுக்கிறான். அவன் யாருக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஔதாரியம் இருக்கு. அதுக்கு மேல இப்போ எப்படி இருக்கான்னு யோசிச்சு பார்த்தான் எம்பெருமான். இப்போ ஏதோ ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த யாகத்துல சங்கல்பம் வேற பண்ணிட்டு இருக்கான். அந்த சங்கல்பத்துல வேண்டியவர்களுக்கு எது வேணாலும் கொடுக்கிறேன் என்று அவன் கொண்டிருக்கிறான். அதனாலே பார்த்தா எம்பெருமான், இதான்னா சமயம், நாம போய் அவனிடத்துல கேட்போம், 3 மண் கா 3 அடி மண் தா என்று கேட்டு இந்திரனுக்கு அவனுடைய லோகத்தை அளந்து கொடுத்துடுவோனா என்று நினைத்தான் எம்பெருமான். இதை நினைத்த உடனேயும் என்ன ஏற்பட்டதுன்னா அவன் குள்ளமா போயிட்டான். எம்பெருமான் இதை நினைத்தானோ இல்லையோ போய் கேட்க வேண்டும், கையேந்தி நிற்க வேண்டும் என்றவாறே குள்ளமாக போனான். குள்ளமாக போன உடனே அவனுக்கு தோன்றியது, கையேந்த வேண்டும்னு சொல்றோமே, கையேந்துவதுன்னா எப்படி இருக்கணும் என்று யோசித்தான். ஐயோ கையேந்தறதுன்னா நம்ம கிரகஸ்தனா இருக்க முடியாது. கிரகஸ்தன் ஒரு காலத்திலையும் கையேந்த கூடாது. கையேந்தறது யார் ஏந்தலாம் அப்படின்னா பிரம்மச்சாரி தான் கையேந்தலாம். ஒரு இடத்துல போய் எனக்கு ஒன்று குடு என்று கேட்பது யார்? பிரம்மச்சாரி தான் கேட்கிறான். உபநயனம்னு பார்க்கிறோம், பிரம்மோபதேசம்னு பார்க்கிறோம். பூனல் போடுற, பூனல் போட்டா என்ன, பவதி பிக்ஷா அந்தேஹி அவன் கேட்கிறான். குழந்தையானவன் என்ன பண்றான், பவதி பிக்ஷா அந்தேஹின்னு அவன் கேட்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா அவன் இருக்கான எல்லா இடத்துலையும் வேண்டும் வேண்டும்னு கேட்டு இறந்து அதை வாங்கி அவன் போஜனம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரமானது தெரிவிக்கிறது. நாளை கேட்பதுன்னு சொன்னால் அதற்கு எது உச்சிதமான ஆசிரமம் அப்படின்னா அதுக்கு பிரம்மச்சாரிய ஆசிரமம் தான் தகுந்தது. எம்பெருமான் பார்த்தான், நாமோ இப்ப போய் கேட்கணும் மகாபலியினிடத்துல, அதாவது 3 அடி குடு என்று கேட்க வேண்டும். கேட்பதற்கு எது உச்சிதமானதுன்னா பிரம்மச்சாரிய ஆசிரமம் தான் அதற்கு தகுந்தது. நாளை பிரம்மச்சாரியா போனோம். பார்த்தா எம்பெருமான் எவ்வளவு யோசனை எம்பெருமானுக்கு. இந்த பொண்ணுங்காலத்துல ஒரு இந்திரனுக்காக இத்தனை பாடுபடுறான்னா இல்ல. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா மகாபலியினுடைய தலையும் அறுக்கக்கூடாது, அதே சமயத்துல இந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யத்தையும் பெற்று தரணும். ஏன்னா மகாபலிக்கு இந்த ஔதாரியம்னு ஒரு குணம் இருக்குன்னா, ஐயோ பாவம் ஏதோ வேண்டியவர்களுக்கு வேண்டிய கொடுக்கிறேன்ற ஒரு குணமாவது இருக்கு அவனுக்கு. அசுரனா இருக்கட்டும், மற்ற சாதுக்களை எல்லாம் அவன் இம்சிக்கிறான், இதெல்லாம் எதுவனா இருந்துட்டு போட்டோம், ஆனாலும் வேண்டியதை வேண்டியவருக்கு கொடுக்கிறான்ற ஒரு குணம் இருக்கு இல்லையோ, அதனால எதுக்காக அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான்.
அது நினைத்தபடினாலே சரி கையேந்தி நிற்போம் நான் அவனிடத்துல என்று நினைத்தான். ஆனா கையேந்தி நிற்பதற்கு எது தகுந்த ஆசிரமம்னா பிரம்மச்சரிய ஆசிரமம். ஆனா இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய சாவாசம் இருக்கக்கூடாது, எந்த பெண்ணினுடைய ஒரு சாவாசமும் இருக்கக்கூடாதோ இல்லையோ, அப்பதான் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் ஒரு பெண்ணுடைய தொடர்பு இருக்குன்னு சொன்னா அவனை போய் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியுமா? பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான், ஐயோ நமக்கோ இந்த பெண் பிள்ளை இருக்காளே, இந்த பிராட்டி இருக்காளே, மார்பிளையே எப்பவும் இருக்காளே, அப்படி இருக்குன்னு சொன்னா நாம் எப்படி பிரம்மச்சாரியா போறது என்று பார்த்தான். பார்த்துட்டு பெரிய பிராட்டியார் இடத்துல எடி கொஞ்ச நேரம் இறங்கி இருடி, மார்பிளையே இருக்காதடி, கொஞ்ச நேரம் இறங்கிரு, நான் இப்பொழுது பிரம்மச்சாரியா போறேன், நான் இடத்துல யாச்சனை பண்ண போறேன், பிக்ஷை வேணும்னு கேட்க போறேன்னா 3 அடி கேட்க போறேன், நீ கொஞ்சம் இறங்கி போ, அப்புறம் வந்து சேர்ந்துக்கலாம் என் மார்பிள். அவன் 3 அடியை கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம், அப்புறம் நான் கிரகஸ்தன்னு சொல்லிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை, ஆனா இப்போ கொஞ்ச நேரம் இறங்கிடுறேன்னா. பிராட்டி சொன்னா அது என்ன அப்படி சொல்ற, அதெல்லாம் ஒரு நாளும் உங்க மார்பை விட்டு என்னால இறங்கவே முடியாது, நான் ஏற்கனவே சொல்லலை அகல அகில்லேன், அதை ஒரு நாளும் என்னால விட்டு இருக்க முடியாது, எவ்வளவு பரம போக்கியமா இருக்கும், உங்க மார்பை விட்டு இறங்குன்னு எப்படி சொல்ல முடியும், உம்மால ஒரு நாளும் விட முடியாது என்று தெரிவித்தாள் பிராட்டி. தெரிவித்த உடனே பார்த்தான் எம்பெருமான், என்னடா இது, நாமும் பிரம்மச்சாரியா போனோம்னு ஆசைப்படுறோம், போய் இடத்துல கையாட்டி நிற்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா இவ்வளோ நம்ம மார்பை விட்டு இறங்க மாட்டேன்னு சொல்றா, என்ன பண்றது என்று பார்த்தான இடத்துல எம்பெருமான் கடைசியில என்ன பண்ணான், நன்னா உத்திரியத்தை இழுத்து நன்னா யோக வேஷ்டியா போத்தின்டான்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். உத்திரியத்தை இழுத்து யோக வேஷ்டியா போத்திண்டு வலது பார்ஷத்துல பிராட்டி இருக்காளையோ அந்த மார்பை மறைத்து கொண்டார். பிராட்டி இருப்பதை காட்டிக் கொள்ளக்கூடாது, ஏன் அப்படின்னா அவள் இருந்தாலும் சொன்னா எப்படி பிரம்மச்சாரின்னு சொல்றது, ஒரு நாளும் சொல்ல முடியாது இல்லையோ. அதனாலே பிராட்டியை நன்றாக மறைத்து கொண்டான், தன்னுடைய அங்க வஸ்திரத்தாலே யோக வேஷ்டியை போயிட்டு மறைத்து கொண்டான்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதனாலே பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னா எப்பொழுதும் அவனோடைய கூடியே இருக்கிறாள், அவனுக்கு வேண்டிய விஷயமாக இருக்கிறாள், அபிமதையாக இருக்கிறாள் அவள், அதே போல அவனுக்கு தகுந்தவளாகவும் இருக்கிறாள், அவனுக்கு ஸ்வரூபரூப அனுரூப என்று ஸ்வரூபத்துக்கும் அதே போல அவனுக்கு தகுந்தவளாகவும் அவனுக்கு பிரீதிக்கு விஷயமாகவும் இருக்கக்கூடியவள் பெரிய பிராட்டியார். அப்படிப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் இருக்காளே அவளைத்தான் இங்கே தெரிவிக்கிறார், ஸ்வைர் அனுரூப ரூப விபவை என்று தகுந்தவளாக இருக்கிறாள் அவள், காடோப கூடானித்தே. அதனாலே அவள் செய்யக்கூடிய காரியம் என்ன என்றால் அவனை அணைந்தே கிடக்கிறாள், எப்பொழுதும் அவனுடைய சேர்ந்தே இருக்கிறாள், அவன் மார்பை விட்டு பிரியாமல் அவனை அணைந்தே கிடக்கிறாள். ஆச்சரியமா பெரியவாச்சான் பிள்ளை எங்க ஆச்சரியமா எடுத்து காட்டினான், அணைந்தே கிடக்கிறான்னா எப்படின்னா ரொம்ப அற்புதமா தெரிவித்தார் இடத்துல, இவள் அணைந்தே கிடக்கிறான்னா அவனை காடோப கூடானித்தேனா, காடாலிங்கனம்னு ஒண்ணு உண்டு, நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது, நன்னா கட்டிக்கிறது, ஆலிங்கனம் நன்னா கட்டிக்கிறது, நன்னா கட்டிக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு, அப்படிப்பட்ட கட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையும் பிராட்டிக்கு உண்டுன்னு ஆச்சரியமா தெரிவி. எங்கே பார்க்கிறோம்னா அற்புதமா எடுத்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. எக்காலத்திலே பஞ்சவடியில இருக்கும் காலத்துல சூர்பனகை வந்து சேர்ந்தாள். சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் அறுத்தான் சக்கரவர்த்தி திருமகன், குரார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் ஈராவிடுத்து அவட்கு மூத்தோனை என்று தெரிவிக்கிற கிரமத்திலே இடத்துல அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கொண்டு வந்தாள். ராமன் ரொம்ப அழகா இருக்கான், இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை கொண்டு அவனை சென்று பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டாள். அப்பொழுது ராமன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு லக்ஷ்மணனை காட்டினான், அவனுக்கு தான் பாரியை இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு லக்ஷ்மணனை காட்ட. லக்ஷ்மணன் இடத்துல போனால் சூர்பனகை, அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ராமனையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கும் சேர்த்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுகிறேன்னு லக்ஷ்மணன் தெரிவிக்க, மறுபடியும் ராமன் இடத்துல வந்து சேர்ந்தா சூர்பனகை. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பார்த்தாலோ இல்லையோ சூர்பனகை, அப்பொழுது அவளுக்கு இதுக்கெல்லாம் காரணம் சீதை தான் காரணம், இந்த சீதையை விழுங்கிட்டோன்னு சொன்னா அப்பொழுது ராமனுக்கு மனைவி இல்லாமல் போய்விடும், அதனாலே இவன் ராமன் நம்மை கல்யாணம் செய்து கொள்வன் என்று நினைத்தாள் அப்பொழுது சூர்பனகை. அதற்கு சேர அவ்விடத்துல சூர்பனகை சீதையின் மேலே ஏறி பாய்ந்தாள். பார்த்தான் சக்கரவர்த்தி திருமன், என்ன லக்ஷ்மணா இப்படி பார்த்துட்டு இருக்க என்று தெரிவித்த உடனே லக்ஷ்மணன் வாளை உருவினான், மூக்கையும் காதையும் வெட்டினான், ரத்தம் பெருகிறது. அத்தோடைய சென்று சேர்ந்தால் சூர்பனகை நேர ஜனஸ்தானத்துக்கு ஓடினாள். அந்த இடத்துல கரதூஷார்கள் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அண்ணன்மார்கள் 14,000 ராட்சசர்கள் அவ்விடத்திலே நிற்கிறார்கள். அவர்களிடத்திலே சென்று சூர்பனகையானவள், படுபாவிகள் 2 பேர் ரொம்ப அழகா இருக்கா, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணா சினாம்பரவ் என்று ரொம்ப அழகா இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் வந்திருக்கா காட்டிலே பஞ்சவடியில. ஆனா ரொம்ப கூடியவர்கள்னா என்ன அநியாயம், இப்படி என்னுடைய மூக்கையும் காதையும் விட்டுட்டான்னு சொன்ன.
சொன்ன உடனே அப்பொழுது பார்த்தார்கள் அவர்கள் 14,000 ராட்சதர்களும் இங்கே வந்து சேர்ந்தார்கள். பஞ்சவடியிலே ராமனுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அவ்விடத்திலே சக்கரவர்த்தி திருமானானவன் அவன் யுத்தத்துக்காக புறப்பட்டு சித்தமானான். அப்பொழுது லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான், லக்ஷ்மணா, சீதா பிராட்டியை நீ ஒரு குகையிலே வைத்துக் கொண்டு இருப்பாயாக, நான் சென்று யுத்தம் பண்ணி இவர்கள் எல்லாம் அழிச்சுட்டு வரேன்னா. சொன்ன உடனே அப்பொழுது லக்ஷ்மணன் தெரிவித்தான், அண்ணா நீர் எதுக்காக போனோம், இதுக்கு நீர் போனோமாண்ணா, நான் பார்த்துக்கிறேன்னா, நீர் ஜாகிரதையா குகைக்குள்ளே மதனியாரை பார்த்து கொண்டு நீர் ஆனந்தமா இரும், நான் போய் அவளெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று லக்ஷ்மணன் தெரிவித்தான். ஆனா அதை ஏற்கவில்லை சக்கரவர்த்தி திருமான். கூடாது, நான் சொல்றதை கேளு, நான் போய் தான் கொல்லுவேன், நீ இரு, நான் சொல்றதை கேள் என்று தெரிவித்தான். அப்பொழுது சக்கரவர்த்தி திருமன் சரி அண்ணா சொல்லிட்டார் என்று இளைய பெருமாளும் லக்ஷ்மணனும் மதனியாரை பார்த்து கொண்டு குகைக்குள்ளே இருந்தான். ஏன் அப்படின்னா, சீதா பிராட்டி வெளியில பார்த்தாள்னு சொன்னாள், அவளுடைய கண் பட்டுதுன்னா. அப்பொழுது ஒரு நாளும் எம்பெருமான் யாரையும் கொல்ல முடியாது, அவள் பார்வைக்கு இலக்கானம்னு சொன்னா யாரையுமே முடிக்க முடியாது எம்பெருமானாலே. ஆகையாலே அவள் பார்க்க கூடாது என்கிறபடினாலே குகைக்குள்ளே வைத்துக் கொள்வாயாக என்று தெரிவித்தான். ஏன்னா இவர்களை எல்லாம் முடிக்கணும்னா, இந்த ராட்சதர்களை எல்லாம் முடிக்கணும். ஏன் அவ பார்வைப்பட்டு இந்த ராட்சதர்களை எல்லாம் கொல்லாமல் விட்டா என்ன? ஏன் என்ன எம்பெருமானியே எதுக்காக கொல்லணும், எதுக்காக இப்படி துடிக்கிறான் எம்பெருமான் என்று சொன்னால், இந்த ராட்சசர்கள் தான் ரிஷிகளை மிகவும் துன்புறுத்துகிறார். எல்லாரும் ஜனஸ்தானத்திலேருந்து வந்து ரிஷிகளை யாகம் செய்யாமல் தடுக்கக்கூடியவர்களே இந்த ராட்சசர்கள் தான். அதற்கு மேலே ரிஷிகளுடைய அங்கங்களை எல்லாம் அவர்கள் தின்று போய் விடுகிறார்கள் என்கிறபடியினாலே இந்த ராட்சசர்களை கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் சக்கரவர்த்தி திருமன். அதற்கு சேர இவன் வேட்டையாட வேண்டும் என்கிறபடினாலே, பிராட்டி இருந்தால் ஒரு காலத்திலையும் இந்த வேட்டை சபலமாகாது என்கிறபடினாலே, பிராட்டியை குகைக்குள்ளே இருப்பாயா காவலாக லக்ஷ்மணன் இருக்க வேண்டும் என்று நியமித்தான். சென்றான் சக்கரவர்த்தி திருமன். சென்று அங்கு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறான். அப்படி யுத்தம் பண்ணினானே, யுத்தம் பண்ணி எல்லாரையும் அடித்தான். 1.5 முகூர்த்த காலத்திலே தூஷண ஜனனித தோஷண கோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷணா என்று வேதாந்த வாசிரியர் கொண்டாடுகிற கிரமத்திலே அவிடத்துல தூஷணன் என்று சொல்லக்கூடிய கரதூஷணர்கள் என்று சொல்லக்கூடிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம், 14,000 ராட்சசர்கள் அத்தனை பேரும் ஒரே காலத்திலே வந்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் மேலே விழுந்தார்கள்னு சொன்னா. பெரிய சமுத்திரம் ஆனது ஒருத்தன் மீது வந்து சேர்ந்ததுன்னா சுனாமின்னு சொல்றமே, அதை போல வந்ததுதான் அவ்விடத்துல. இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? அதே போலத்தான் இவ்விடத்துல தூஷணன்னு சொல்லக்கூடிய ஜலநிதி அதை மற்றடித்தான் சக்கரவர்த்தி திருமன்னனுடைய அம்புகளாலே என்று பார்க்கிறோம். அவ்விடத்துல ஜலநிதி தோஷண தோஷித ரிஷிகண கோஷித. அப்பொழுது ரிஷிகணங்கள் எல்லாம் கோஷித்தார்கள், ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா என்று அவர்களெல்லாம் பெரிய சப்தமிட்டார்கள். ரிஷிகண கோஷித விஜய கோஷணா என்று அற்புதமாக கொண்டாடுகிறார். அப்படி சக்கரவர்த்தி திருமன் ரிஷியானவர் வால்மீகி கவலைப்படும்படியா ஏகஸ்வராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி என்று இங்கே ராமன் உறுத்தன் இருக்கானே, எப்படி இந்த யுத்தம் நடக்க போறது? தர்மாத்மாவாக இருக்கிறான் இவன். அங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அதர்மாத்மாக்கள், எல்லா அதர்மமே வடிவெடுத்தவர்கள், எல்லாரும் கூட்ட யுத்தம் பண்ணுகிறார்கள், மாயா யுத்தம் பண்ணுகிறார்கள். எங்கேயோ ஆகாயத்திலிருந்து அம்பு மட்டும் வருது, எங்கேருந்து அடிக்கிறானே தெரிய மாட்டேங்கிறது. ராட்சதர்கள் முன்னாடி நின்னும் யுத்தம் பண்ண மாட்டேன்றான். அப்படி இருக்கும் காலத்திலே ராமனானவன் மனுஷனாகவே இருந்து தர்ம யுத்தம் பண்ணுகிறான், ஒரே இடத்துல நின்று யுத்தம் பண்ணுகிறான். இவனுக்கு என்ன ஆகுமோ என்று ரிஷியே கலங்குகிறார், வால்மீகியே கலங்குகிறார்னு சொன்னா பிராட்டிக்கு எவ்வளவு கலக்கம் இருக்கணும். அப்போ ரிஷியானவர் அவர் எதுக்குமே கலங்காதவர். அப்படி இருக்கும் காலத்துல இப்போ ரிஷியே கலங்குகிறார்னு சொன்னா இப்போ பிராட்டிக்கு எவ்வளோ பயம், எவ்வளோ நடுக்கம் அதெல்லாம் இருந்தது. நடுங்கி கிடந்தாள் பிராட்டி. ஐயோ என்ன நடக்க போறதோ தெரியலையே, சக்கரவர்த்தி திருமனுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே என்று அப்படி கவலைப்பட்டிருக்கிறாள் பிராட்டி. அப்படி இருக்கும் காலத்திலே எல்லாரையும் முடித்தான் சக்கரவர்த்தி திருமன். அவ்விடத்துல எல்லாரையும் கொன்றுவிட்டு வந்து நிற்கிறான். அவ்விடத்துல தன்னுடைய வில்லிலே ஷார்கத்திலே ஏறின நானை இறங்கி விட்டு வில்லும் கையுமாக நிற்கிறான் சக்கரவர்த்தி திருமன். பார்த்தாலோ இல்லையோ பிராட்டி, தம் திருஷ்டுவா சத்ரு வந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபுவ ரிஷ்டாவை தேஹி பர்த்தாரம் பரிஷஸ்வஜேஹே. அற்புதமா தெரிவிக்கிறார் இடத்துல. தம் திருஷ்டுவா சத்ரு வந்தாரம், சத்ருக்களை எல்லாம் கொன்ற சக்கரவர்த்தி திருமான் அவனை பார்த்தால் அப்பொழுது சீதா பிராட்டி எப்படி இருக்கான் சக்கரவர்த்தி திருமான்.
என்றால் ஆங்காங்கே ரத்தத்துடன் வடுக்கள் நிறைய இருக்கு திருமேனியில. யுத்தம் பண்ண பானம் ஆங்காங்கே படாமல் இருக்குமா? ஆங்காங்கே படுகிறது. அப்படி பட்ட காலத்துல ஆங்காங்கே நிறைய அந்த ரத்தமானது பிரவகிக்கிறது அவனுடைய திருமேனியிலே. சம்திருஷ்டுவா சத்ருவந்தார் மகரிஷீனாம் சுகாவகம். இப்படிப்பட்ட அந்த சக்கரவர்த்தி திருமனை பார்த்து அதற்கு மேலே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா மகரிஷீனாம் சுகாவகம். ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிற இடத்துல மகரிஷிகள் அவர்களுக்கு சுகத்தை விளைவித்தவன், சுகத்தை கொடுத்தான். அதான் பிராட்டிக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது இடத்துல. யோ பாவம் மகரிஷிகள் எவ்வளவு கஷ்டப்படுறா என்று கருணையே வடிவெடுத்தவள், கிருபையே வடிவெடுத்தவளான பிராட்டியானவள் அந்த ரிஷிகளை எல்லாம் பார்த்த காலத்தே மிகவும் வருத்தத்தை அடைந்தாள். நாளை அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கு சுகத்தை தேடி கொடுத்திருக்கிறானே இந்த சக்கரவர்த்தி திருமன், அவர்களுக்கு சுகத்தை வரவழைத்திருக்கிறானே. மகரிஷீனாம் சுகாவகம் பபுவ. அப்பொழுதுதான் அவள் உளலானாள். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இடத்துல. பபுவ என்றால் என்ன? அது பரியந்தம் அவளுக்கு உயிரே இல்லைன்னா போன உயிர் அப்பதான் திரும்பி வந்தது. இப்படி ராமன் எல்லாரையும் கொன்று நிற்கிறான், வெற்றியோடே நிற்கிறான் என்பதை பார்த்த பிற்பாடுதான் அவளுக்கு போன உயிரை தன்னிடத்திலே வந்தது. பபுவ என்று அப்பொழுதுதான் நிலை பெற்றாள் பிராட்டி. பபுவ ரிஷ்டா வைதே. பிற்பாடு ஆனந்தம் ஏற்பட்டது. ஆனந்தத்தின் காரணத்தாலே அவள் என்ன செய்தாள்னா ஓடியே சென்ற அளவிடத்திலே சக்கரவர்த்தி திருமணனுடைய ஓடி சென்று அண்ணா ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் அவனை. பபுவ ரிஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று ஆச்சரியமாக நன்றாக ஆலிங்கனம் செய்து கொண்டாள். பரிஷஸ்வஜேன நன்றாக காடாலிங்கனம்னு கிட்டியா இருக்க அணைந்தாள் அவனை, சக்கரவர்த்தி திருமனை. ஆஹா, இவன் அல்லவா புருஷோத்தமன், என்ன ஆச்சரியமாக இவ்விடத்திலே காரியம் செய்து வந்திருக்கிறான். ரிஷிகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறான், சத்ருக்களை எல்லாம் அழித்திருக்கிறான் என்று அற்புதமாக அவனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். விசேஷமா இடத்திலே வியாக்கியான சக்கரவர்த்தி ஈடுபட்டு வியாக்கியானம் பண்ணுகிறார். இடத்திலே மன்மதன் இருக்கானே அவன் பான பிரயோகம் பண்ணுகிறான். 5 புஷ்பங்களாகிற பானம், அந்த பானத்தை கொண்டு அவன் பான பிரயோகம் பண்ணுகிறான். பான பிரயோகம் பண்ணினா என்ன ஏற்படுறது அப்படின்னா அதை பண்ணினால் ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஒருத்தனை அணைய வேண்டும் என்று பெண் பிள்ளைக்கு தோன்றுகிறது, அல்லது ஆண்மகனுக்கு ஒரு பெண் பிள்ளையை அணைய வேண்டும், ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும்னு மன்மதன் விட்ட பானத்துக்கு எது பிரதிபலனாக பார்க்கிறோம்னா ஆலிங்கனத்தை பார்க்கிறோம். இங்க என்ன ஆச்சரியம்னா சத்ருக்கள் அவர்கள் எல்லாம் விட்டார்களே அந்த பானம் ராட்சசர்கள், அதற்கும் எது மருந்துன்னு சொன்னா ஆலிங்கனம் தான் இங்கே என்று பிராட்டி சீதா பிராட்டி சக்கரவர்த்தி திருமனை நன்னா கெட்டியாக இருக்க ஆலிங்கனம் செய்து கொண்டாலே. அப்படிப்பட்ட பிராட்டி, அந்த பிராட்டி இருக்காளே அவள்தான் எம்பெருமானுக்கு தகுந்தவளாக இருக்கிறாள். அதனாலே பிராட்டியும் எம்பெருமானும் இருவருமே நாம் அடைய தகுந்தவர். சேஷிகள்னு சொன்னா யாருன்னா பிராட்டியும் எம்பெருமானும், அவர்கள்தான் நமக்கு சேஷிகளாக இருக்கக்கூடியவர்கள். நாம் 2 பேருக்குமே அடிமையாக இருக்கிறோம். ஜீவாத்மாவுக்கு என்ன ஸ்வரூபம்? மிதுன சேஷத்துவம் ஸ்வரூபம். மிதுனம்னா என்ன? ஒரு ஜோடின்னு அர்த்தம். அந்த ஜோடி இருக்காளே, அதாவது எம்பெருமானும் பிராட்டியும், அவர்களுக்கு நாம் அடிமையா இருக்கக்கூடியதற்கு அதான் ஜீவாத்மாவுக்கே பெருமை. ரொம்ப ஆச்சரியமா ஒன்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். எம்பெருமானுக்கு இல்லாத பெருமை, பிராட்டிக்கு இல்லாத பெருமை, ஜீவாத்மாவுக்கு ஒரு பெருமை சொல்ல வேண்டும்னு ஒருத்தர் கேட்டார் நம்முடைய ஆச்சாரியனிடத்துல. உடனே ஆச்சாரியன் தெரிவிக்கிறேனே, என்ன அப்படி கூட ஒன்று சொல்ல முடியுமா? எம்பெருமானுக்கும் பிராட்டிக்குமே இல்லாத பெருமை நமக்கு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் என்ன அப்படின்னா, எம்பெருமான் யாருக்குமே அடிமைப்படாதவன், அவன் எல்லா விதத்திலையும் சுதந்திரனாக இருக்கிறான், யாருக்கும் சேஷபூதன் கிடையாது எம்பெருமான். பிராட்டி அவள் எப்படி இருக்கா அப்படின்னா எம்பெருமான் ஒருத்தனுக்கே அடிமையா இருக்கா. அவளுக்கு ஏகசேஷத்துவம் தான் உண்டே தவிர மற்றொன்று கிடையாது. நமக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு என்ன பெருமைனா 2 பேருக்கு அடிமைனா, நாளை 2 பேருக்கு அடிமைனா அப்பொழுது அதுதானே நமக்கு பெருமை. எம்பெருமான் யாருக்குமே அடிமை இல்லை, பிராட்டி எம்பெருமானுக்கு மட்டும் அடிமை. நாம எப்படி இருக்கோம்னா 2 பேருக்கு அடிமைன்னு சொன்னா அதான் நமக்கு பெருமை. மிதுன சேஷத்துவம் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அதனாலே நாம் 2 பேருக்குமே கைங்கரியம் செய்வன். அதைத்தான் ஆச்சரியமாக காட்டுகிறார் இந்த 4ஆம் ஸ்லோகத்தாலே. நாளே முதல் ஸ்லோகத்தாலே பிராட்டினுடைய பெருமையை தெரிவித்தார். காந்தஸ்தே புருஷோத்தமா என்கிற முதல் ஸ்லோகத்தாலே பரமாச்சாரியர் ஆளவந்தார். பிராட்டினுடைய பெருமை அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அறப்பெரியவளா இருக்கா, அவன் ஈஸ்வரனாக இருக்கிறான், அவனுக்கு தகுந்த ஈஸ்வரியாக இவளும் இருக்கிறான்.
என்பதை காட்டினார் முதல் ஸ்லோகத்தாலே. இரண்டாவது ஸ்லோகத்தாலே அந்த பிராட்டீர்களே அவளுக்கு சௌலபியம் இருக்கிறது, பெருமையும் இருக்கு, அதே சமயத்தில் நீர்மையும் இருக்கு. எப்படிப்பட்ட நீர்மை என்று சொன்னால் எம்பெருமானுக்கும் இல்லாத நீர்மை இவளுக்கு இருக்கு. இவளுக்கு அந்த நீர்மை இருக்கிறபடினாலே தான் நாம் எம்பெருமானோடைய சேரலாம் என்று நாம் விசுவசிக்கிறோம். நாம் எம்பெருமானை சென்று அடைவோம் என்று சொன்னால் எதனாலே? பிராட்டியாலேயே அடைகிறோம் என்பதை பார்க்கிறோம். இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். துவய பிரகரணத்தினுடைய தொடக்கத்தில் பிள்ளலோகாச்சாரியர் முமுட்சுபடியில் பிராட்டி தான் நம்முடைய பேருக்கு அவள் தான் காரணம், பிராட்டியாராலேயே பேரு என்று தெரிவிக்கிறார். அவ்விடத்துல எல்லாம் என்ன சொல்றது? சகல சாஸ்திரங்களும் சரீரத்தாலே பேர் என்கிறது. சரீரத்தாலே நமக்கு லாபம். சரீரத்தை கொண்டு கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் அதையெல்லாம் சென்று எம்பெருமானை அடைய வேண்டும் என்று எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. அது அன்று நான் விஷயம். எது விஷயம் என்றால் அதற்கு மேலே தெரிவித்தது திருமந்திரத்தாலே ஆத்மாவாலே பேர் என்கிறது. திருமந்திரம் எதை சொல்றது? அதாவது திருவஷ்டாட்சர மகாமந்திரம் பிரணவத்தை சொல்லி ஓம் என்று தெரிவித்து மேலே நமோ நாராயணாயான்னு தெரிவிக்கிறோமே, அப்படிப்பட்ட திருமந்திரமானது அதை எதை காட்டுகிறதுனா ஆத்மாவாலே பேரு. ஆத்ம ஞானத்தாலே எம்பெருமானுக்கே இந்த ஜீவாத்மா அடிமை, அதனாலே எம்பெருமானே உபாயம், அவனையே பற்றி நாம் வாழ்ந்து போக வேண்டும் என்று ஆத்மாவாலே நமக்கு பேரு அப்படின்னா அர்த்தம். ஆத்ம ஞானத்தாலே நமக்கு லாபம், பகவத் பிராப்தி நமக்கு அதனாலே ஏற்படுகிறது என்பதை திருமந்திரம் காட்டுகிறது. அடுத்தபடியாக சரமஸ்லோகம் இருக்கே, ஸ்ரீ கிருஷ்ண சர்மஸ்லோகம் கீதையில கடைசியில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகமாக எம்பெருமான் சோதிவாய் திறந்து சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு அனுகிரகித்தானே, அதனாலே சொல்லப்பட்டது என்னன்னா ஈஸ்வரனாலே பேரு, எம்பெருமானாலே லாபம் என்று தெரிவித்தது. விடத்துல எம்பெருமானாலே லாபம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எம்பெருமான் தான் நேராக உபாயமாக இருக்கிறான், அவன்தான் அகம் த்வா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று தெரிவித்தவன், நான் உன்னுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குகிறேன், வருத்தப்படாது என்று அர்ஜுனனை பார்த்து தெரிவித்தானே, நம்ம எல்லாரையும் பார்த்து தெரிவிக்கிறானே. அதனாலே அவன்தான் உபாயம், அவனை அடைவதற்கு அவனே வழி என்று அங்கே சொன்னான். ஆனால் இந்த திருமந்திரம் இருக்கே அதிலே சொல்லித்த ஆத்மாவாலே பேருனா ஆத்ம ஞானம் நன்னா தெளிந்திருக்கணும்னா அதற்கு சேர அனுஷ்டானம் இருக்கணும். அதனாலே நாம் எம்பெருமானை அடையலாம். அதாவது எம்பெருமான் அவனே உபாயம்னு திருடமாக விசுவாசம் கொண்டு அவனை அடைய வேண்டியது ஒரு நிலை, அது திருமந்திரம். ஆனால் இப்படியெல்லாம் நமக்கு விசேஷ ஞானம் ஏற்படுமா? ஆத்மாவாலே பேருன்னு இந்த விசேஷ ஞானம் ஏற்படுமா? அது சந்தேகம். அடுத்தபடியாக எம்பெருமானாலே பேருன்னு சரமஸ்லோகத்துல எம்பெருமான் நானே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என்று தெரிவிக்கிறானே. இப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ப முடியுமானா நம்ப முடியாதுன்னா அவன் என்ன பண்றான்? நம்முடைய பாவத்தை பார்த்து தண்டித்தாலும் தண்டித்து விடுவான். அதனாலே அவனை நம்புவது என்பது அது கஷ்டமா இருக்கு. ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய துவயம் இருக்கே அது எதை தெரிவிக்கிறதுனா பெரிய பிராட்டியாராலே பேரு என்கிறது. துவயம் எதை தெரிவிக்கிறது? ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்யே என்று பார்க்கிறோம் இல்லையோ பூர்வகண்டம். அதாவது பெரிய பிராட்டியாராலேயே நமக்கு பேரு, பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானே உபாயம் என்று அவனை நாம் பற்றுகிறோம். நாளை பெரிய பிராட்டியாராலே பேரு என்கிறது துவயம். ஏன் எப்படி இவளாலே பேரு? இவளா மோட்சத்தை கொடுக்கிறா? இவளா சேர்த்துக்க போறா? கிடையாது. மோட்ச பிரதத்துவம் என்பது எம்பெருமான் கையது. மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அவன்தான். எவன் உபாயம் என்று எவன் வழின்னு சொல்லுகிறோம், உபாயம்னு அவனை சொல்லியாச்சுன்னா அப்போ அவன் தான் நமக்கு பரவதத்தை கொடுக்கிறான். அப்பொழுது இவள் செய்யக்கூடியது என்னன்னா இவள் செய்யக்கூடியது புருஷகார கிருத்தியம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவளாலே பேருன்னு சொன்னால் என்ன? இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான், பெருமான் காரியம் பண்றது இல்லைன்னா அதைத்தான் இங்கே ஆச்சரியமாக சதுஸ்லோகியிலே நிரூபிக்கிறார் அற்புதமாக. 2வது ஸ்லோகத்தாலே அவளே புருஷகாரம். புருஷகாரம்னா என்ன? சிபாரிசு பண்ணுகிறாள் எம்பெருமானிடத்துல. இவனுடைய பாவத்தை பார்த்து தண்டிக்க கூடாது, இவனை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும்னு பிராட்டி எம்பெருமானிடத்திலே மன்றாடி அவ்விடத்திலே சேர்த்து வைக்கிறாள் நம்மை எம்பெருமானுடன் கூட என்பதைத்தான் ஆச்சரியமாக நிரூபிக்கிறாள். அதனாலே எம்பெருமானுடைய கருணையே காரணம், அவளுடைய கிருபையே காரணம்.
நாம் எம்பெருமானோடே சேருவதற்கு என்று பிராட்டினுடைய ஆச்சரியமான நீர்மை எம்பெருமானுடையதைப் போல் அன்று எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்யாதி குணங்கள் இருக்கே அதை போல் அன்று பிராட்டினுடைய இந்த நீர்மை பிராட்டீர்களே நம்முடைய பாவத்தை பார்ப்பதே கிடையாது. அவள் நகஷின் நாபராத்தியதி யார்தான் இந்த லோகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் என்று மன்றாடி எம்பெருமானோடே நம்மை சேர்த்து வைக்கிறாள் பிராட்டியானவள்னு பார்க்கிறோம். அவளுடைய பெருமையை அற்புதமாக நிலைநாட்டுகிறார் இடத்துல இந்த சதுஸ்லோகியாலே என்பதுதான் இந்த சதுஸ்லோகிக்கு தனிப்பட்ட பெருமை. அதை 2ஆம் ஸ்லோகத்துல அற்புதமாக நிரூபித்து அதற்கு மேலே 3ஆம் ஸ்லோகத்தாலே பிராட்டியானவள் எம்பெருமான் லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறானே அப்பொழுது அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவ்விடத்துல அவளும் இந்த சிருஷ்டிக்கு காரணமாக ஆகிறாள். எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிருஷ்டி என்பது அவனுக்கே உண்டானது. ஆனால் அப்படி சிருஷ்டிக்கும் காலத்திலே இவளை பார்த்து கொண்டே சிருஷ்டிக்கிறான் எம்பெருமான். இவளாலே அதாவது இவளுடைய அந்த ஆச்சரியமான கிருபையாலேயே சிருஷ்டிகளும் ஏற்படுகின்றன என்பதை அற்புதமாக காட்டுகிறார் 3வது ஸ்லோகத்தாலே. அதனாலே இவள் நமக்கு பற்றத்தகுந்தவளாக இருக்கிறாள் என்று அவ்விடத்திலே தெரிவித்து அதற்கு மேலே 4ஆம் ஸ்லோகத்தாலே எம்பெருமானுடைய அதாவது இன்று நாம் அனுபவித்த ஸ்லோகத்தாலே எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது, அதற்கு மேலே அவனுடைய திவ்யமங்கல விக்ரமம் எப்படிப்பட்டது அதை இவ்விடத்திலே காட்டினார். முதலில் 2 வரிகளாலே அதை தெரிவித்தார். சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் மரே என்கிறபடினாலே அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தெரிவித்தார். அதை தெரிவித்து அடுத்தபடியா மூர்த்தம் பிரம்ம ததோபியத் பிரியகரம் ரூபம் யத்புதம் என்று அவனுடைய ஆச்சரியமான திருமேனி அந்த திருமேனியை பற்றி தெரிவித்தால் எம்பெருமானுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபம் அது போக்கியமா இருக்கு. அதை காட்டிலும் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அவனுக்கு போக்கியமா இருக்கு. அதற்கு மேலே இருக்கக்கூடியது யானி யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி என்று அதற்கு மேலா எம்பெருமான் இந்த லோகத்திலே பலபடியாக திருவவதாரம் பண்ணுகிறானே அந்த திருவவதாரம் பண்ணக்கூடியது எல்லாமே பரமபோக்கியமாக இருக்கிறது. அதற்கு மேலே கடைசியாக தெரிவிப்பதுதான் இவ்விடத்திலே ஆகுகு ஸ்வைர் அனூபரூப விபவைஹி காடோப கூடானிதே என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அதெல்லாம் பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி அவள் ஆலிங்கனம் செய்து கொண்டாளே எம்பெருமானை. அப்படிப்பட்ட பிராட்டியோடு எம்பெருமான் திவ்யாத்மஸ்வரூபத்தோடு திவ்யமங்கள விக்கிரகத்தோடு பலபடியாக பிறக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பற்றிய நம் வாழ்ந்து போவன். இவர்கள்தான் நமக்கு உத்தேசமாக இருக்கக்கூடியவர்கள். ஜீவாத்மா 2 பேருக்குமே சேஷப்பட்டிருக்கிறபடினாலே 2 பேருக்கும் கைங்கரியம் செய்வதே ஜீவாத்மாவுக்கு தகுந்தது என்று கடைசியிலே தெரிவித்து நிரூபித்து முடிக்கிறார். இந்த அஷ்டஸ்லோகியை பரமாச்சாரியர் ஆள வந்தார்னு பார்க்கிறோம். அதுக்கு மேலே ஒரு முக்தக ஸ்லோகமும் உண்டு இவ்விடத்துல. ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதி சித்ரீம் வந்தே வரதவல்லபாம்னு ஆச்சரியமான ஒரு முக்தக ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல ஆகாரத்ரய சம்பன்னா பிராட்டினுடைய பெருமையை கடைசியில சொல்லி முடிக்கணும் இல்லையோ, அதற்கு சேர இதனாலே சொல்லப்பட்டது என்ன, இந்த 4 ஸ்லோகங்களாலே சொல்லப்பட்டது என்ன என்பதை இவ்விடத்துல அற்புதமா தெரிவிக்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னா என்று ஆகாரத்ரயம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 உண்டு பிராட்டிக்கு. அதாவது அனன்யார்க சேஷத்துவம் என்ன, அனன்ய சரணத்துவம் என்ன, அனன்ய போக்கியத்துவம் என்ன, இந்த 3ம் உண்டு. அது பரிபூர்ணமாக நிறைந்தவள் பிராட்டி. அனன்யார்க சேஷத்துவம் எம்பெருமானுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை. அனன்ய சரணத்துவம் அவனையே புகழாக உடையவள் இந்த பிராட்டி. அதற்கு மேலே அனன்ய போக்கியத்துவம் அவன் ஒருவனையே போக பதார்த்தமாக கொண்டவள் பிராட்டி. வேற எதுவும் நமக்கு போக்கியத்துக்கு விஷயம் அன்று என்று இருக்கக்கூடியவள் பிராட்டி. அதாலே நிறைந்தவள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி என்று அவள் எப்படி இருக்கான தாமரையிலே இருக்கக்கூடியவளா இருக்கிறாள். அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதி சித்ரீம் வந்தே வரதவல்லபா என்று எல்லாருக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அவள். அப்படிப்பட்டவள் வந்தே வரதவல்லபாம்னு அவள் வரதனுக்கு வல்லபையாக இருக்கக்கூடியவள், அவனுக்கு மிகவும் பிரீதிக்கு விஷயமாக இருக்கக்கூடியவள், பெருந்தேவியாக அவனுடைய பெருமைக்கு தக்க தேவியாக. வரதராஜனுக்கு பெருந்தேவி இருக்காளோ காஞ்சிபுரத்துல, அவனுடைய பெருமைக்கு தக்க தேவியாக வரதவல்லவையாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டி
அவளையே நான் வணங்குகிறேன், அவளோடைய சேர்த்து எம்பெருமானை வணங்குகிறேன்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான ஸ்லோகம். அதனாலே அவளையே வணங்குகிறேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவள் தான் புருஷகாரம் செய்யக்கூடியவள், இவள் தான் நம்மை எம்பெருமானோடு சேர்த்து வைக்கக்கூடியவள், அதனாலே அவளையே வணங்குகிறேன்னு சொல்லக்கூடிய அத்தியாச்சரியமான ஸ்லோகத்தையும் இவ்விடத்திலே பார்க்கிறோம். இதனாலே எல்லாத்தையும் அவ்விடத்திலே சேர்த்து தெரிவிக்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னா என்கிறபடினாலே படத்திலே காட்டப்பட்டவள் பெரிய பிராட்டியார்னு ஒரு அர்த்தம் காட்டினார். அதாவது ஸ்ரீரங்க நாச்சியார் திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளியிருக்காளே அவளை தெரிவிக்கிறார். ஆகாரத்ரய சம்பன்னாம் என்று அவளை காட்டுகிறார் தெரிவித்தார். அடுத்தபடியா ஆகாரத்ர சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி என்று தாமரையிலே வீற்றிருக்கக்கூடியவள்னு சொன்னா. அவள் யாருன்னா அலர்மேல் மங்க உரைமார்பான்னு, அலர்மேல் மங்கைன்னு தாமரையிலே எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த விராட்டின்னு திருவேங்கடமுடையானுக்கு உரியவளான அந்த பெரிய விராட்டியார் அவளை தெரிவிக்கிறாள்னு காட்டினார். அதற்கு மேலே கடைசியா பரதவல்லபாம்னு தெரிவிக்கிறபடினாலே பரதனுக்கு அனுரூபையாக இருக்கக்கூடியவள் அவள் பெருந்தேவி தாயார்னு கோவில் திருமலை பெருமாள் கோயில்னு 3 அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதற்கு சேர அங்கிருக்கக்கூடிய தேவிமார்கள் 3 பேரையுமே சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார்கள்னு ஆச்சரியமாக அனுபவிக்கிறோம் இவ்விடத்திலே. அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை சொல்லும்படியான ஒரு பெரிய பாக்கிய விசேஷம். இந்த பாக்கியத்தை அடிய நின்ற தினம் படுத்தேன் சரிஸ்லோகினது அத்தியாச்சரியமான இந்த ஸ்லோகம். அதுவும் ஆடவந்தார் தெரிவித்தார்னு சொன்னார், அதுக்கு மேற்பட ஒன்று கிடையாது. அவ்வளோ ஆச்சரியமா விராட்டினுடைய தன்மைகள் எல்லாத்தையும் இடத்திலே சேரப்பிடித்து காட்டுகிறார். இடத்திலே 4 ஸ்லோகத்திலே அது ஆடவந்தாரனுடைய வாக் சாதுரியம், அவருடைய வாக் வைபவம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆடவந்தார் அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடி இப்படிப்பட்ட அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியரான யதுகிரியதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடி இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடியனுடைய திருத்தப்பனார் அவர் சாதித்து வந்தார். அவருக்கு அடியேன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு அதற்கு மேலே இதையெல்லாம் இவ்விடத்திலே அதாவது MOP வைஷ்ணவ சேரிட்டிஸ் அந்த அறக்கட்டளையின் மூலமாக நடந்து வருகிறது இந்த ஆச்சரியமான ஸ்தோத்திரமாலா தாரம். ஸ்தோத்திரங்கள் அதனுடைய ஒரு வருஷம், அதனுடைய ஒரு தாரை, அந்த தாரையானது இப்பொழுது தொடங்கி இருக்கிறது இவ்விடத்தில். அதையெல்லாம் முக்கியமாக அந்த MOP வைஷ்ணவ சேரிட்டிஸ் அதன் மூலமாக நடத்துகிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தே விஸ்வயுத்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரவன்யுத்தரே தடே ஸ்ரீதிந்திரணீமூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.